எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பைத்தான் பத்தி பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள பிரீஃபா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட்ஸ் வேரியபிள். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பைத்தான்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் must be in .py. ஓகே, ஸோ இப்போ வேரியபிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ பிளேஸ் டு ஸ்டோர் யுவர் டேட்டா. ஸோ டேட்டா இன் த சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். அந்த ஆப்பிள் எடுத்துட்டு போய் நீங்கள் ஒரு பாக்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அந்த பாக்ஸ் தான் வேரியபிள். ஸோ அந்த பாக்ஸுக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், லைக் ஆப்பிள் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த பர்டிகுலர் ஆப்பிள் வேணுமோ நீங்கள் அப்போ போயிட்டு ஆப்பிள் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க ஆப்பிளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் வேரியபிள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ஆப்பிள் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாவை நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் பிரிண்ட் இட். ஓகே, ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரன் ஃபைல் கொடுங்க. ஸோ if you see here நம்மளோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து இப்போ குட்டியாக தான் இருக்குது. சப்போஸ் நம்ம டேட்டா வந்து லைக் 100 லைன்ஸில் இருந்ததுன்னா உங்கள் பர்டிகுலர் ஃபைலில் வந்து அந்த 100 லைன்ஸ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை we can use the variable. ஓகேங்களா? நீங்கள் அந்த வேரியபிளை வந்து அந்த பர்டிகுலர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் வேரியபிள் நேமை மட்டும் நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். ஸோ எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ VAR அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் நேம் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் வேல்யூ வந்து லைக் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் யூ கேன் பிரிண்ட் இட். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த வேரியபிள் நேமை மட்டும் கால் பண்ணால் போதும். யூ நோ நீட் டு மென்ஷன் யுவர் டேட்டா. ஓகே, ஸோ டெர்மினலை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ எகைன் அப்பரை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். அண்ட் இஃப் யூ சி ஹியர் 2 டைம் நமக்கு ஆப்பிள் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க பிரிண்ட் வந்து இந்த ஆப்பிளுக்கானது. அண்ட் 5th லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம வாரம் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருப்போம். அந்த வார்க்குள்ளே இருக்க டேட்டா வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் வேரியபிள். அண்ட் வேரியபிளோட டேட்டா வந்து என்னென்ன டைப்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் கேன் பி a நம்பர் ஆர் அல்ஃபபெட்டிக்கல் ஆர் பூலியன் டைப். ஸோ இந்த ரிமைனிங் டைப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ எகைன் டெர்மினலை கிளியர் பண்ணிட்டு அப்பரோ ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ சி ஹியர் நம்ம நம்பரோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் அண்ட் பூலியனோட வேல்யூவும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட டைப் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஜஸ்ட் நீங்க பிரிண்ட் பண்ணும்போது யூ கேன் என்க்ளோஸ் தட் வேரியபிள் நேம் இன் த டைப். ஓகே, ஸோ ரிமைனிங் திங்ஸ்க்கு நான் பண்ணிடுறேன். ஸோ அகெயின் டெர்மினலை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியர் பண்ணுறது யூ கேன் ப்ரெஸ் த கண்ட்ரோல் L பட்டன் ஆர் எல்ஸ் யூ கேன் மென்ஷன் கிளியர் கமாண்ட். ஸோ அகெயின் அப்பரோ ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ சி ஹியர் ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேமோட டைப் வந்து இட்ஸ் ஸ்ட்ரிங் அண்ட் நெக்ஸ்ட் இட்ஸ் இன்ட் அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ பூலியன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, நார்மலாக நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சிங்கிள் லெட்டர் இட் இஸ் நோன் as a character and a bunch of letters is known as a string. ஸோ நம்ம பைத்தான்ல அப்படி கிடையாது. சிங்கிள் லெட்டராக இருந்தாலும் இட்ஸ் கன்சிடர் as a string only. ஸோ அகெயின் டெர்மினலை கிளியர் பண்ணிட்டு அப்பரோ ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ see here சிங்கிள் லெட்டராக இருந்தாலும் இட்ஸ் கன்சிடர் as a string. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to use the f string here. ஓகே, ஸோ ஒன்றுக்கு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ f string எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா you can pass your customized message here. ஸோ இங்கே நீங்கள் என்ன மெசேஜ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். லைக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the value of boolean அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் இருக்க வேல்யூ நீங்கள் கெட் பண்ணால் யூ மஸ்ட் பி என்க்ளோஸ் தட் இன் அ curly bracket or else that particular word will be considered as a normal word. ஸோ again ரன் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ see here நம்மளோட டைப் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ நம்மள கஸ்டமைஸ்டாக பாஸ் பண்ண அந்த மெசேஜும் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கும். சப்போஸ் இந்த curly bracket நான் எடுத்துட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோமோ அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன பாஸ் பண்ணாலும் அது அப்படியே தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்க, ஸோ இந்த டைப் ஆஃப் நான் எடுத்துடுறேன். ஸோ எகெயின் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. திஸ் வில் பி பிரிண்டிங் த வேல்யூ ஆஃப் த பர்டிகுலர் வேரியபிள். ஓகே, ஸோ பூலியனோட வேல்யூ வந்து இட்ஸ் ட்ரூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ we can create a file for it. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this is used to assign a value. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன் லைக் நம்பர் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதோட வேல்யூ வந்து நான் 3 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவல் டு சிம்பிளால தான் நம்பருக்கான வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லி அசைன் ஆகிடுக்கும். ஓகேங்களா? ஸோ தேர் ஆர் n number of assignment operators.
So again number 2 க்கு வந்து நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன் and printல we are going to add this, so number plus, and also this plus is also known as a one type of assignment operator. Okay, so இத நம்ம ரன் பண்ணலாம். So first நம்மளோட terminal clear பண்ணிக்கலாம். So again run button கொடுத்து run பண்ண, and if you see here the value of number and number 2 is 7. Okay, so next example என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to set a value for number 3. so number 3 க்கு நான் எந்த வேல்யூ டைரக்ட்டா பாஸ் பண்ண மாட்டேன். I am going to pass the value of number 2. Okay, so again we can print the value of number 3. so again up arrow press பண்ணி run பண்ணுங்க, and if you see here at last number 3 ஓட வேல்யூ வந்து it's 4. okay, we can use the f string here and you can pass your customized message. so again up arrow press பண்ணி run பண்ணுங்க. so இங்க நான் double quotes close பண்ண மறந்துட்டேன், so that is a mistake. and if you see here at last, so if you see here the value of number 3 is number 4. okay, so next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா there is another thing, number 4 equal to 0 அப்படினு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், and again number 4 equal to number 4 plus number 3. okay, so next we can print the value of number 4. so again up arrow press பண்ணி run பண்ணுங்க, and if you see here number 4 ஓட வேல்யூ வந்து 4. so previous number 4 ஓட வேல்யூ வந்து 0 ஆ நம்ம செட் பண்ணிருப்போம், and இப்ப பாத்தீங்கன்னா number 4 it's known as 0 and number 3 ஓட வேல்யூ வந்து it's 4. okay, so 0 plus 4 it's 4. so இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் நம்ம என்ன ஷார்ட் பண்ண முடியும். so இத எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். so we can comment it out. so comment பண்றதுக்கு அந்த particular lineல வந்து உங்க cursor வச்சிட்டு you can press the control and forward slash. okay, so just enter and number 4 equal to and plus and equal to number 3. okay, so இது என்ன பண்ணோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா same as the above, and if you see here number 11 number 12 it's equal. okay, so that is the main thing. so again run பண்ணுங்க, and if you see here the same values printing here. ஓகேங்களா, and இதே மாதிரி நீங்க மைனஸும் யூஸ் பண்ணிக்கலாம். so again என்னோட டெர்மினலை கிளியர் பண்ணிட்டு again run பண்றேன், and if you see here number 4 ஓட வேல்யூ வந்து it's -4. okay, and also you can have a multiplication here. so again up arrow press பண்ணுங்க, and if you see here anything multiplied by 0 it's 0. ஓகேங்களா, so இந்த 0 க்கு பதிலா நான் 1 அப்படினு சொல்லி பாஸ் பண்றேன். so again up arrow press பண்ணி run பண்ணுங்க, and if you see here 1 into 4 it's 4. okay, so இந்த இடத்துல நீங்க எந்த அசைன்மென்ட் ஆபரேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், no issues. okay, so same thing like division பண்ணிக்கலாம், and if you see here it's printing in a float number. okay, and next thing என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா I'm going to use the floor. so floor க்கு you need to pass the double forward slash, and if you see here it will be rounding of the value. ஓகேங்களா, so double slash நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த டாட்க்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு it will be giving the value as a rounded one. okay, so next thing நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா concatenation பத்தி பார்க்க போறோம். so concatenation என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், it is going to add something. okay, so f name அப்படினு சொல்லி ஒரு வேரியபிள் நேம்ல நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றேன் like hi அப்படினு சொல்லி, and next பாத்தீங்கன்னா s underscore nameல நான் வந்து welcome அப்படினு சொல்லி இந்த மெசேஜ் பாஸ் பண்றேன். so this is known as the first name, this is known as a second name. okay, so இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to add this. so இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to add this both variable name. so this is known as a concatenation. okay, so printல we are going to add this both variable name. so we can press the run button, and if you see here hi welcome அப்படினு சொல்லி வந்திருக்கும். so இந்த ரெண்டுக்குமே கேப் இல்லாம வந்து நமக்கு print ஆயிடும். ஓகேங்களா, so கேப் எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா just இங்க ஒரு plus symbol போட்டு just you can add a double quotes here. so double quotesல you can mention what are the things you need. so எனக்கு கேப் மட்டும் வேணும், so நான் ஒரு tab மட்டும் கொடுத்திருக்கேன் for space. so again up arrow press பண்ணி run பண்ணுங்க, and if you see here நமக்கு இங்க ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிடும். okay, so next thing என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம்
விஷயம். ஸோ பிரிண்ட்குள்ள ஐ எம் கோயிங் டு பாஸ் லைக் 2 + 4. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ நமக்கு 6 அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. சப்போஸ் இஃப் யூ ஆர் பாசிங் திஸ் வேல்யூ நியர் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ், ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ எகைன் அப்பரை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் கோட்ஸில் நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோமோ அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும் லைக் 2 + 4 அப்படின்னு சொல்லி. சப்போஸ் இந்த கோட்ஸை எடுத்துகிட்டு நான் கொடுக்குறேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ எகைன் அப்பரை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோட்ஸ் இல்லாமல் கொடுக்கும்போது 2 + 4ஓட சம் வேல்யூ வந்து இட்ஸ் 6. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த வேல்யூ வந்து நான் தனித்தனி ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ எகைன் அப்பரை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. இட்ஸ் கிவிங் லைக் 24. ஸோ 2 தனியாக 4 தனியாக எடுத்துட்டு அதை ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட டைப் என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எகைன் அப்பரை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கிளாஸ் வந்து இட்ஸ் நோன் அஸ் எ ஸ்ட்ரிங். ஸோ எப்போவுமே நீங்கள் நம்பர்ஸை வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸில் ஆர் எல்ஸ் டபுள் கோட்ஸில் வந்து நீங்கள் கொடுக்கவே கூடாது. சப்போஸ் நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் எ ஸ்ட்ரிங், நாட் அஸ் எ இன்டீஜர். ஓகே, ஸோ இப்போ பாருங்க நான் இந்த கோட்ஸ் எடுத்துட்டு கொடுக்குறேன். So again upper press பண்ணி run பண்ணுங்க. So if you see here quotes எடுத்துட்டு நம்ம கொடுக்கும்போது தான் it will be considered as a integer. Okay, so next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to see about the input type. Okay, so input என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூசர்ட்ட இருந்து ஏதோ ஒரு டேட்டா வாங்குறத நம்ம நார்மலா இன்புட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எப்படி நம்ம யூசர்ட்ட இருந்து டெர்மினல் மூலியமா தான் நம்ம இன்புட்டை வாங்க போறோம். ஸோ அதை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் இன்புட் அப்படின்னு சொல்லி நான் இந்த வேரியபிள் நேம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எகெயின் இங்கேயும் நம்ம இன்புட் அப்படின்னு சொல்லி தான் பாஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த இன்புட்ல யூ கேன் டைப் வாட் ஆர் த மெசேஜ் யூ நீட். ஸோ இந்த இன்புட் தான் ஒரு வேரியபிள் நேம். ஸோ இன்புட் அண்டர்ஸ்கோர் யூசர் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி இந்த இன்புட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ டெர்மினலை ரன் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ see here நம்ம இங்கே என்ன மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிட்டு. அண்ட் இஃப் யூ see here நம்ம கர்சர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்னோட நேம் வந்து ஹர்ஷா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ see here நான் என்னோட நேமை கொடுத்த உடனே நம்மளோட டெர்மினல் வந்து க்ளோஸ் ஆகிடும். திஸ் இஸ் பிகாஸ் நம்ம இன்புட் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. தட்ஸ் வை இட்ஸ் க்ளோசிங். ஸோ இங்கே நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறேன். நம்மளோட இன்புட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் இன்புட் அண்டர்ஸ்கோர் யூசர். ஓகே, ஸோ எகைன் அப்பரை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ உங்கள் நேம் என்னன்னு பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் வந்து இன்புட் கொடுத்தோடனே அடுத்த லைனில் அது பிரிண்ட் ஆகிட்டு எகெயின் நம்மளோட டெர்மினல் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இங்கே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். we are going to get another user input. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வாட்ஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம மெசேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூசர் அண்டர்ஸ்கோர் ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து நம்ம யூசர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் டெர்மினலை கிளியர் பண்ணிவிட்டு எகெயின் அப்பரை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேம் பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்குது, வாட்ஸ் யுவர் ஏஜ். ஏஜுக்கு நான் ஏஜ் பாஸ் பண்ணாமல் சப்போஸ் நம்ம ராங்காக வந்து ஒரு வேரியபிளை வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ see here நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த இன்புட்டில் எனக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ அதை தவிர ரிமைனிங் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we can make it as a input check. ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த இன்புட்டுக்கு முன்னாடி யூ கேன் பாஸ் int. ஓகே, அண்ட் இந்த சைடு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எகெயின் அப்பரை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் உங்கள் ஏஜ் பாஸ் பண்ணுங்கள். ஸோ ஏஜ் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எகெயின் நம்ம செக் கொடுக்கலாம். லைக் நான் ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். அண்ட் இஃப் யூ see here இந்த டைம் எனக்கு ஏதோ எரர் காமிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நோன் அஸ் ஏ வேல்யூ எரர். ஓகே, ஸோ எகெயின் டெர்மினலை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுத்து ரன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து என்னோட நேமை பாஸ் பண்ணிவிட்டு அண்ட் நான் நம்பர்ஸ் மூலியமாக தான் என்னோட ஏஜை பாஸ் பண்ணுறேன். அண்ட் இஃப் யூ see here நான் நம்பர்ஸ் கொடுத்தோன்னே கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்பருக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு வேல்யூ எரர் வரும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த செக் வந்து நம்ம இன்டீஜருக்கு மட்டும்தான் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரிங்குக்கும் இப்படி பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்புட்டுக்கு முன்னாடி யூ கேன் மென்ஷன் str
ஸோ again ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க நான் நேமுக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர் பாஸ் பண்ணுறேன். ஸோ நம்பர் பாஸ் பண்ணோடனே அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன நம்ம செக் பண்ணலாம். ஸோ again ஏஜுக்கு வந்து நான் நம்பர் பாஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே பாருங்க நம்ம இதை டைப் ஆஃப் கொடுத்து செக் பண்ணலாம். ஸோ நேமுக்கு again நான் நம்பர் பாஸ் பண்ணுறேன் அண்ட் ஏஜுக்கும் நான் நம்பர் பாஸ் பண்ணுறேன். அண்ட் இஃப் யூ see here ரெண்டுக்குமே நான் நம்பர் தான் பாஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் நேமுக்கு இட் வில் பி கன்சிடர்ட் as a ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேங்களா, ஏன்னா நம்ம இங்கே இன்புட்டில் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ யூசர் என்ன டேட்டா கொடுத்தாலும் இட் வில் பி கன்சிடர்ட் as a ஸ்ட்ரிங். ஸோ இன்டீஜர் நீங்கள் கொடுத்தாலுமே அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜுக்கு நம்ம இன்ட் அப்படின்னு சொல்லி இந்த இன்புட் தான் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால நம்மளோட கிளாஸ் டைப் வந்து இட் வில் பி கன்சிடர்ட் as a int. ஓகே, ஸோ இன்டீஜர்ல மட்டும் நீங்க இன்ட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணீங்கன்னா அப்போ மட்டும் உங்களுக்கு டைப் எரர் அடிக்கும். ஸ்ட்ரிங்ல எந்த டைப் எரரும் அடிக்காது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட், டப்பிள்ஸ் அண்ட் செட்ஸ். ஸோ we can create a file for it. So first list என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். So list is a thing you can change the order, you can add some data or delete some item. ஸோ லிஸ்ட் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ லிஸ்ட்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் த ஐட்டம் அண்ட் யூ கேன் ஆட் ஆர் டெலிட் எனி ஐட்டம் இன் தட் பர்டிகுலர் லிஸ்ட். So this is the list explanation. So first நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். So list equal to list எப்பவுமே நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் குள்ள தான் மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொரு ஐட்டமுக்கு பக்கத்துல you need to separate it by a comma. Okay, so first நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்றேன், ஹாய். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா this is one item and next ஐட்டமுக்கு பக்கத்துல you need to add a comma for separation. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா print list அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இந்த ரன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ see here நம்ம என்ன டேட்டா பாஸ் பண்ணியிருக்கோமோ அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா I'm going to modify a list. ஸோ லிஸ்ட்ல இருக்க லாஸ்ட் எலிமெண்ட் மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் இன் த சென்ஸ் -1 தான் லாஸ்ட் எலிமெண்ட் பிரிண்ட் பண்ண போதும், which is known as a list here. ஓகே, அண்ட் இதோட வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ண போறேன் மாடிஃபை பண்றதுக்கு. ஓகேங்களா, ஸோ லிஸ்ட் ஆஃப் லாஸ்ட் எலிமெண்டோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்றேன், லைக் மாடிஃபைட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ now we can print the last element after modifying. So in the before ku badala you can mention like after. Okay, so you can press the up arrow and you can run this file. Before modify la nammaloda last item vandu it is list, after modifying nammaloda last item vandu it's modified. Okay-ங்களா, so again நம்ம லிஸ்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ again up arrow கொடுத்து ரன் பண்ணுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஐட்டம் வந்து லிஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆஃப்டர் மாடிஃபைட் நம்மளோட லாஸ்ட் எலிமெண்ட் வந்து இட்ஸ் மாடிஃபைட். ஓகேங்களா, அண்ட் யூ கேன் ஆல்சோ டெலிட் a particular item here. So list dot remove and you can pause what are the item you need to delete. So again up arrow கொடுத்து இந்த particular file நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ வேல்யூ எரர் அடிச்சிருக்கு. திஸ் இஸ் பிகாஸ் நம்ம மாடிஃபைடு அப்படின்னு சொல்லி இந்த ஐட்டமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஏன்னா நம்ம மேலே இருக்க திங்ஸை வந்து கமெண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் பிகாஸ் நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து அந்த பர்டிகுலர் லிஸ்ட்ல வந்து சேவ் ஆகிடுக்காது. ஓகேங்களா, ஸோ again up arrow கொடுத்து ரன் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ see here நம்மளோட மாடிஃபைடு அப்படின்னு சொல்லி இந்த ஐட்டம் வந்து ரிமூவ் ஆகிடுக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் a permanent டேட்டா. உங்கள் சேஞ்சஸ் வந்து நீங்கள் கமெண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேஞ்சஸ் எதுவுமே நம்மளோட ஒரிஜினல் லிஸ்ட்டில் வந்து again இருக்காது. இந்த லிஸ்ட்ல என்ன இருக்கோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்கள் சேஞ்சஸ் எப்பவுமே நீங்கள் கமெண்ட் அவுட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அண்ட் again நம்ம அப்பெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிண்ட் லிஸ்ட்டும் நம்ம இங்கே பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ again up arrow கொடுத்து இந்த பர்டிகுலர் ஃபைலை ரன் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கு. we can pass a f string here. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எஃப் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ again up arrow கொடுத்து ரன் பண்ணுங்க. அண்ட் again நமக்கு இங்கே அலைன்மெண்ட் வந்து நல்லாவே இல்லை. ஸோ you can pass a new line here. ஸோ \n கொடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் கொஞ்சம் நீட்டாக வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண அந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்து ஆட் ஆகிடுக்கும். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ லிஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பொசிஷன் மென்ஷன் பண்ணியும் பர்டிகுலர் எலமெண்ட் வந்து ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ யூ கேன் மாடிஃபை இட். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் 0. ஸோ 0th பொசிஷனில் நான் ஒரு எலமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஹலோ அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரன். ஸோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிஃபோர் சேஞ்சஸ் அண்ட் ஆஃப்டர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஹலோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிடுக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஹாய்க்கு பதிலாக ஹலோ வந்து ரீப்ளேஸ் ஆகிடுக்கும். ஓகேங்களா. ஸோ டப்பிள்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேனாட் மாடிஃபை எனி திங், வி கேனாட் ஆட் ஆர் டெலிட் எனி ஐட்டம் இன் டப்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி a constant, you cannot do anything in it. ஓகேங்களா. ஸோ ஒரு சாம்பிள் டப்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்கள் டேட்டாஸ் வந்து இந்த பேரந்தசிஸ்க்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமே இல்லை. இந்த பேரந்தசிஸ் இல்லாமலே நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் யூ கேன் பிரிண்ட் த டப்பிள். ஸோ எகைன் அப்புறம் ப்ரெஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம ரன் பண்ணிக்கலாம். நம்ம டப்பில் மென்ஷன் பண்ணும்போது இங்கே பேரந்தசிஸ் வந்து நம்ம கொடுக்கல, பட் நம்ம டப்பில் பிரிண்ட் பண்ணும்போது அது வந்து பேரந்தசிஸ்க்குள்ளே என்க்ளோஸ் ஆகி தான் நமக்கு பிரிண்ட் ஆகிடுக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏதோ ஒரு ஐட்டம் வந்து ஆட் ஆர் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ டப்பிள் டாட் ரிமூவ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சஜஷன்லையுமே எதுவுமே காமிக்கல. ஸோ உங்களுக்கு நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருப்பேன் நம்ம டப்பில் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எதுவுமே அலோடு இல்லை. இட்ஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஒன். ஸோ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுமேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் யூ கேன் மென்ஷன் யுவர் டேட்டா லைக் 2. ஓகே. ஸோ எகைன் அப்புறம் கொடுத்து ரன் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ சி ஹியர் நமக்கு அட்ரிபியூட் எரர் அடிக்குது. டப்பிள் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் ரிமூவ். ஸோ இதில் அட்ரிபியூட்லேயே ரிமூவ் அப்படின்னு சொல்லி எந்த அட்ரிபியூட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிமூவ்க்கு பதிலாக அப்பன் நம்ம கொடுக்கலாம். ஸோ எகைன் அப்புறம் கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ எகைன் சேம் அட்ரிபியூட் எரர் தான் நமக்கு அடிக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் லிஸ்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் திங். ஸோ நம்ம செட்ஸில் வந்து we cannot add any duplicate element. So that is a major difference between the sets and list. So என்ன நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். செட்ஸ் பார்த்தீங்கன்னா you need to add the data in the curly braces. Okay. So we can print the list. ஸோ எகைன் அப்புறம் கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செட்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ செட்ஸ்ல யூ கேன் பாஸ் த இண்டெக்ஸ் எலமெண்ட். ஸோ லைக் 0 அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ எகைன் அப்புறம் கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் எரர் அடிக்குது. திஸ் இஸ் பிகாஸ் செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ஏ சப்ஸ்கிரிப்டபிள். ஸோ நம்ம செட்ஸில் யூ கேனாட் ஆக்சஸ் எனி ஐட்டம் த்ரூ த சப்ஸ்கிரிப்டபிள் நோட்டேஷன். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செட்ஸ் அண்ட் லிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to add some data in the sets. So sets dot add and you can mention what are the things you need. So நான் hi அப்படின்னு சொல்லி இந்த ஐட்டமே பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஐட்டம் வந்து ஆல்ரெடி நம்ம செட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு என்ன எரர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். நமக்கு எந்த சேஞ்சஸுமே அப்ளை ஆகல. ஸோ இந்த ஹைக்கு பதிலாக யூ கேன் மென்ஷன் சம் அதர் மெசேஜ். ஸோ எகைன் அப்புறம் கொடுத்து ரன் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ see here hello வந்து நமக்கு லாஸ்ட்டாக ஆட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். திஸ் இஸ் அ மேஜர் disadvantage in the sets. ஸோ அதனால தான் நம்ம சப்ஸ்கிரிப்டபிள் நோட்டேஷன் வந்து இந்த செட்ஸில் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இந்த ஆர்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் பொசிஷனும் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கனால அண்ட் வேல்யூஸும் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அகெயின் அப்புறம் கொடுத்து ரன் பண்ணுறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ அகெயின் பாருங்க ஏ வந்து அப்படியே இருக்கு. ஐஎம் வந்து அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செட்ஸோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ பொசிஷன் எப்பவுமே ஒரே ஆர்டர்ஸ்ல வந்து இருக்கவே இருக்காது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ வி கேன் கிரியேட் a file for it. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு வேரியபிள் நேம்ல ஒரு டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு செட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், லோக்கல் அண்ட் அப்ராட். அண்ட் அதுக்குள்ள நான் ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆப்ரேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரென்ஸ்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் என்ன டிஃபர் ஆயிருக்கு, என்ன யூனிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணுறது தான் இந்த டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன். ஸோ என்ன நான் உங்களுக்கு ப்ரீஃபாக காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கல் அப்படின்னு சொல்லி இந்த செட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம். அண்ட் டாட் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் செட் ஆப்ரேஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டு அண்ட் இந்த பர்டிகுலர் செட்டோட எந்த செட்டுக்கு வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணுமோ அந்த செகண்ட் செட்டை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம், which is known as abroad here. And you can print the local difference. Okay.
So just run. So பாத்தீங்கன்னா நமக்கு 3 names வந்திருக்கு. So என்ன நம்ம செக் பண்ணலாம். Abhi, Ravi and Shalu. So காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா only Balu. So லோக்கலுக்கும் அப்ராடுக்கும் காமனா இருக்கிறது பாலு அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் தான் காமனா இருக்காங்க. So இந்த ரிமைனிங் 3 நேம்ஸ் தான் வந்து யூனிக்கா இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலுக்கு பதிலாக நான் அப்ராடை வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தேன்னா அப்ராட்ல என்ன காமனாக இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த யூனிக் நேம்ஸ் தான் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ எகைன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த லோக்கலுக்கு பதிலாக யூ கேன் பாஸ் த அப்ராட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செட் பாஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராட்ல வந்துட்டு நமக்கு ஷிவானி அண்ட் மீனா மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்ராடும் லோக்கல்லையும் கம்பேர் பண்ணும்போது பாலு மட்டும்தான் காமன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ராட் பாஸ் பண்ணிருக்கனால அப்ராடோட செட் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும் அண்ட் த யூனிக் திங்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ லோக்கல் செட்டை வச்சுக்கிட்டு அண்ட் டிஃப்ரென்ஸோட அப்ராடை வந்து கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது பாலு தான் காமனாக இருக்கும். ஸோ இந்த பாலு ரிமூவ் ஆகிட்டு அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த பாலுவே ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ again அப்பரா கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செட் அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்ம செட்டில் இருக்க அந்த ஆர்டர்ஸ் எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் அ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இன் த செட். ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு சப்ஸ்கிரிப்ட் நோட்டேஷன் வந்து இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த யூனியன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆடிங் ஆல் யூனிக் நேம்ஸ். ஓகே, ஸோ யூனியன் ஈக்குவல் டு அப்ராட் டாட் யூனியனுக்குள்ள நம்ம எந்த செட் பாஸ் பண்ண போறோம், இட்ஸ் லோக்கல். ஓகே, and you can print that union. And if you see here இந்த யூனியன்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு செட்ல இருக்க யூனிக் திங்ஸ் எல்லாமே ஒரே செட்டா ஆட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸா யூனிக்கா இருக்க அந்த பாலு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிருப்போம். ஸோ அதை எகைன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ எகைன் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ see here பாலு வந்து ஒரு டைம் தான் நமக்கு பிரிண்ட் ஆயிடுக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸா என்ன நடந்திருக்கும், பாலு வந்து ஒரு செட்ல மட்டும்தான் இருந்திருக்கும். அப்ராட்ல வந்து நான் ரிமூவ் பண்ணிருப்பேன். ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இஃப் தேர் இஸ் எனி காமன் திங் அது வந்து ஒரு டைம் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அபி அப்படின்னு சொல்லி இந்த நேமை வந்து எகைன் நான் அப்ராட்ல வந்து பாஸ் பண்றேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. So I'm going to clear my terminal. So again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. And if you see here பாலும் ஒரு டைம் தான் பிரிண்ட் ஆயிருக்கும் அண்ட் ஆல்சோ அபியும் ஒரு டைம் தான் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிக்கான எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் அதை ஆட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to print the common things alone. ஓகே, ஸோ both அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட்ல தான் நம்ம காமனான எலிமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ both equal to local dot intersection. Okay, so intersection குள்ள we are going to pass the abroad. Okay, and you can print the both here. Okay, so again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. and if you see here intersectionல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்ஸ்ல இருக்க காமனான நேம்ஸ் மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ காமனா இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபி அண்ட் பாலு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூலியன் பத்தி பார்க்க போறோம். ஸோ we can create a file for it. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு செட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் ரெண்டு செட்லேயும் ஒரே ஐட்டம்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு திஸ் இஸ் நோன் அஸ் ஏ கம்பேர் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க, சிங்கிள் ஈக்குவல் டுனா இட்ஸ் கோயிங் டு செட் எ வேல்யூ ஃபார் த செட் 1. ஸோ டபுள் ஈக்குவல் டுனா திஸ் இஸ் கோயிங் டு கம்பேர் த செட் 1 அண்ட் செட் 2. ஓகே, ஸோ யூ கேன் ரன் த ஃபைல் ஹியர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் போத் த செட்ஸ் ஆர் ஹேவிங் த காமன் எலிமெண்ட்ஸ் ஹியர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாலு அப்படின்னு சொல்லி இந்த எலிமெண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ எகைன் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் the both the sets are not similar one. Okay, so again undo பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ் கீவேர்ட் அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த இஸ் கீவேர்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யூஸ் டு செக் வெதர் டூ எலிமெண்ட்ஸ் ஆர் சேம் ஆர் நாட். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we are going to check it. So print and you can compare this set 2 is
sorry, set 1 is set 2 அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். So again upper கொடுத்து ரன் பண்ணுங்க. So if you see here இந்த true வந்து இந்த comparisonக்காக வந்திருக்கும். So we can comment it out and you can press the upper and you can run again. And if you see here நமக்கு false அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நம்ம previousா பாத்தீங்கன்னா comparison பண்ணும்போது நமக்கு true அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். This is because both the sets are having same value. So நம்ம is keyword வச்சு compare பண்ணும்போது we are getting the false. This is because set 1 and set 2 is stored in a different location. So first நம்ம இதோட ஐடியா வந்து செக் பண்ணலாம். So ரெண்டுக்கும் சேம் டேட்டாவா இருந்தாலும் அது நம்ம மெமரியில போயிட்டு allocate ஆகும்போது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல தான் allocate ஆயிடுக்கும். So again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. So இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே டிஃப்ரெண்டான ஐடி தான் நமக்கு பிரிண்ட் ஆயிடுக்கும். So இப்போ நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ண போறோம். set 2 equal to set 1 அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணியாச்சு. So இப்படி அசைன் பண்ணதுக்கு அப்புறம் we can print the ID before assigning and after assigning. Okay, and you can have a f string here. So again நம்ம ரன் பண்ணலாம். And next at last we can again print whether set 1 is set 2 or not. ஓகேங்களா? So again நம்ம ரன் பண்ணலாம். So இப்போ பாத்தீங்கன்னா after assigningல வந்துட்டு நமக்கு ரெண்டு ஐடியுமே சேமா தான் இருக்கும். That's where we are getting the true here. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are assigning a set 2 value as set 1. So ரெண்டுமே ஒரே இடத்துல தான் பாயிண்ட் அவுட் ஆயிடுக்கும். ஓகேங்களா? So முன்னாடி பாத்தீங்கன்னா we are having the same element. அப்பதான் நம்ம கம்பேரிஷன் பண்ணும்போது ட்ரூன்னு வந்திருக்கும். So set 1 வேற set 2 வேற. So இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெண்டுமே ஒரே இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். That's why we are getting true here. So இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா in keyword பத்தி பார்க்க போறோம். So we can create a file for it. So first நான் ஒரு செட் எழுதிக்கிறேன். And if you see here sky elements அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள்ல we are having the two values which is known as star and moon. So next நம்ம யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கலாம், எந்த ஸ்கை எலிமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. So பாத்தீங்கன்னா this is my input. So please enter the sky elements அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூசர் என்டர் பண்ண அந்த இன்புட் வந்து நம்மளோட செட்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம் using the in keyword. Okay, so user underscore like in sky elements அப்படின்னு சொல்லி இந்த யூசர் என்டர் பண்ண அந்த எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஒரிஜினல் செட்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். So that is the use of this in keyword. ஓகேங்களா? So we can run this file. So நம்ம இன்புட் வந்து என்டர் பண்ணலாம். So இன்புட்டை வந்து நான் ஆல் கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்குறேன். So என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா false அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். This is because நம்மளோட செட்ல வந்து மூணு வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். ஓகேங்களா? So இது எப்படி நம்ம கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we can call the lower function here. So user enter பண்ண அந்த இன்புட்டை வாங்கிட்டு this is going to convert the input as a small letter. ஓகேங்களா? So again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. And again நான் ஆல் கேப்ஸ் லெட்டர்ல மூணு வந்து பாஸ் பண்றேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். And if you see here we are getting true. And also உங்களுக்கு இன்னும் நல்லா புரியறதுக்கு I'm going to print the user input here. So again நான் மூணு வந்து ஆல் கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்குறேன். நம்ம லோவர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது யூசர் என்ன இன்புட் கொடுத்திருந்தாலும் that will be converted into a small letter. That's why we are getting true. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம யூசர் என்டர் பண்ண இன்புட்டை வந்து ஸ்மால் லெட்டர்ல கன்வெர்ட் பண்றது அண்ட் ஆல்சோ இன் கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to see about the if else condition. Okay, so we can create a file for it. So first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்க போறோம். So to guess a special number. So அந்த இன்புட் மெசேஜ் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்புட்டை வந்து நம்ம இன்டீஜர்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா if else கண்டிஷன் எழுதலாம். ஸோ இஃப் யூசர் இன்புட் ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லி இருந்தா we are going to print it as a correct. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் எழுதும் போது ஃபர்ஸ்ட் நம்ம if எழுதிக்கலாம். if ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நம்ம உள்ள இருக்க அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகணும். ஓகேங்களா? அண்ட் கேப் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இஃப்குள்ள வர மாதிரி தான் நம்ம எழுதணும். அப்பதான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா நம்ம உள்ள இருக்க அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டா we are going to write the else condition here. And the important thing நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் at last you need to mention the colon here.
ஸோ நெக்ஸ்ட் எல்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், யுவர் கெஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர்ட்ட இருந்து இன்புட் கேட்குது. ஸோ நான் 12 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ see here இந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆனோடனே டேரெக்டாக நமக்கு எல்ஸ் கண்டிஷன் தான் ரன் ஆகும். ஸோ கெஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ எகைன் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் 11 அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் இஃப் யூ see here கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனோடனே இட்ஸ் பிரிண்டிங் த கரெக்ட் மெசேஜ். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட் வந்து அப்படியே டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we can use the elif here. ஓகே. ஸோ இஃப்க்கு அப்புறம் நம்ம எலிஃப்ல என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் நமக்கு எல்ஸ் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் ஃபெயில் ஆனால் டேரெக்டாக எல்ஸ் போயிடும். ஸோ எலிஃப் நம்ம ஆட் பண்ணும்போது இஃப் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் எலிஃபுக்கு வந்து செக் பண்ணும். ஸோ எலிஃபும் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் நமக்கு எல்ஸ் கண்டிஷன் போய் ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த எலிஃப்ல நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசரோட இன்புட் வந்து லைக் 12 இல்லைனா 10 இருந்தால் யூ கேன் மென்ஷன் யுவர் கெஸ் இஸ் ஆல்மோஸ்ட் நியர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம இன் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன் 10, 12. ஸோ இந்த ரெண்டுக்குள்ளே இருந்தால் யூ கேன் பிரிண்ட் எ மெசேஜ். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கேன், யுவர் கெஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஆஃப் பை 1 அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எகெயின் டேர்மில் கிளியர் பண்ணிட்டு அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் 10 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்ஸ் கண்டிஷன் ரன் ஆகாமல் நம்மளோட எலிஃப்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது நமக்கு ரன் ஆகிடுக்கும். யுவர் கெஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஆஃப் பை 1 அப்படின்னு சொல்லி. ஸோ எகெயின் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் 12 பாஸ் பண்ணுறேன். ஸோ எகெயின் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மெசேஜ் தான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 14 பாஸ் பண்ணலாம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்ஸ் கண்டிஷன் போய் ரன் ஆகிடுக்கும். ஓகேங்களா. ஸோ எலிஃப் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் நமக்கு எல்ஸ் போகும். ஸோ இந்த எலிஃப் வந்து நீங்கள் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ அந்த எல்லா கண்டிஷனும் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் நமக்கு எல்ஸ் வந்து அட் லாஸ்ட் ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா while loop பற்றி பார்க்க போகிறோம். ஸோ we can create a file for it. So this is my input. So next user வந்து yes அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணால் நம்ம while loopல போயிட்டு இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே ரன் ஆகுற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ while user underscore input not equal to என்ன இருந்தால் உள்ள இருக்க கண்டிஷன் எல்லாமே நமக்கு ரன் ஆகும். ஸோ நாட் ஈக்குவல் டு எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி அண்ட் ஈக்குவல் டு. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் நாட் ஈக்குவல் டு. ஓகேங்களா. ஸோ நாட் ஈக்குவல் டு என்ன இருந்தால் we can proceed the rest of the things. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகெயின் யூசர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு இன்புட் வாங்க போகிறோம், லைக் என்டர் எனி நம்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இன்புட் வந்து இன்டீஜரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசர் இன்புட் என்டர் பண்ணதுக்கப்புறம் we are going to check the number. ஓகே. ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் நம்பர் ஈக்குவல் டு நம்ம இருந்தால் we can type the message that your guess is correct அப்படின்னு சொல்லி. சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிட்டா we can add the elif condition here. ஸோ இங்கே நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசர் என்டர் பண்ண அந்த இன்புட்ல இருந்து நம்ம நம்பரை வந்து மைனஸ் பண்ணால் சப்போஸ் அது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 or -1ல இருந்தால் we can mention that you are off by 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த மைனஸ் நம்பருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to use the ABS which is known as the absolute value. ஸோ மைனஸ்ல இருந்தாலும் அது பாசிட்டிவாக இது கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் நம்பர் மைனஸ் நம். ஓகே. அண்ட் இதை மைனஸ் பண்ணால் நம்மளோட வேல்யூ வந்து 1 இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ we can print that you are off by 1. ஸோ நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகிட்டா you are going to print the else condition like your guess is incorrect அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என் கொடுக்குறேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. டைரக்டாக நமக்கு லூப்புக்குள்ளேயே போகாது. ஓகேங்களா. திஸ் இஸ் பிகாஸ் இந்த கண்டிஷன் இங்கே ஃபெயில் ஆகிடும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எதுவுமே நமக்கு ரன் ஆகாது. ஓகேங்களா. ஸோ எகைன் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் ஒய் கொடுக்குறேன். அண்ட் இஃப் யூ see here ஏதோ ஒரு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசரோட இன்புட் வந்து 6. ஸோ 6 - 7 இட்ஸ் -1. ஸோ இந்த ஏபஸ் மூலியமா இட்ஸ்
converting the -1 as a +1. So இந்த condition satisfy ஆனால you are getting this message, your guess is off by 1 அப்படின்னு சொல்லி. So next பாத்தீங்கன்னா இந்த loop வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. So again நான் 3 கொடுக்குறேன் and if you see here your guess is wrong அப்படின்னு சொல்லி again நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட் வந்து கேட்டுட்டே இருக்கு. ஓகேங்களா? So இது நமக்கு ஸ்டாப்பே ஆகாது. So நான் Ctrl C கொடுத்து ஸ்டாப் பண்றேன். So இந்த டெர்மினலை கிளியர் பண்ணிக்கலாம். So இது எப்படி நம்ம கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So we can comment it out. So இந்த while loopையும் நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். So while நம்ம ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோடனே ட்ரூன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். So இந்த கண்டிஷன் வந்து டைரக்டா உள்ள வந்துரும். So இந்த யூசரோட இன்புட் வந்து நம்ம இங்க உள்ள மென்ஷன் பண்ணிக்கலாம். So we can cut it out and you can paste inside the while loop. Okay. So next நம்ம என்ன மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா if conditionல if user underscore input equal to என்ன இருந்தா we are going to break it out. So we can mention that break அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி we can print a statement that thank you அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்க போறோம். So that is the thing here, user underscore number. So இத அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். So யூசர்ட்ட இருந்து நம்ம ஒரு நம்பர் வாங்குறோம். And rest of the things எல்லாமே சேம் தான். You can copy this and you can paste here. Okay. So இன்னொரு important thing என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ABS க்கு பதிலா we can have a in keyword here. So in keyword போட்டு you can mention like 1, -1. Okay. So again அப்பற கொடுத்து ரன் பண்ணுங்க. So பாத்தீங்கன்னா would you like to play அப்படின்னு சொல்லி வருது. So yes கொடுக்கிறேன். And இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுது. So நான் 6 கொடுக்கிறேன். And if you see here you are off by 1 அப்படின்னு சொல்லி வருது. So again நான் no கொடுக்கும்போது இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த if statement வந்து ரன் ஆகும். So பாத்தீங்கன்னா thank you அப்படின்னு சொல்லி வந்துரும். And also this is breaking out of the loop. ஓகேங்களா? So again appara கொடுத்து ரன் பண்ணுங்க and yes கொடுங்க. And if you are giving the number as 7 என்ன நடக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா your guess is correct. And again நமக்கு யூசர்ட்ட கேக்கும் would you like to play or not. yes கொடுத்தா கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் and no கொடுத்தீங்கன்னா டைரக்ட்டா அந்த லூப்ல இருந்து வெளிய வந்துரும். ஓகேங்களா? So next நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா for and nested for loop பத்தி பார்க்க போறோம். So we can create a file for it. So first நம்ம ஒரு list create பண்ணிக்கலாம் and this is a list and it is containing some names in it. So first நம்ம for loop யூஸ் பண்ணி ஒவ்வொரு நேம்ஸா நம்ம print பண்ண போறோம். So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to specify a variable name here. So நான் name அப்படினு சொல்லி கொடுக்கிறேன். This is because நம்ம லிஸ்டோட நேம் பாத்தீங்கன்னா it's names. So அதோட singular formatல நான் இங்க எழுதுறேன். And you can mention in and you can mention your list name. ஓகேங்களா? And you can print the name here. Okay. So இங்க நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் இங்க மென்ஷன் பண்ணனும் to print the name. So இப்போ நாம இத ரன் பண்ணலாம். So இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நேமா வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா nested for loop. Okay. So nested for loop னா ஒண்ணுமே இல்ல for loop குள்ள இன்னொரு for loop இருக்கும். That is known as the nested for loop. So இதே அப்படி நம்ம காப்பி பண்ணிக்கலாம் and you can paste it out here. So இங்க நம்ம ஒரு enter button press பண்ணிட்டு again we can mention your for loop here for letter in name அப்படினு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் and you can print the letter here. Okay. So இந்த for loop என்ன பண்ணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேமா அது பிக் பண்ணும் பாத்தீங்களா? So அந்த நேம்ல இருக்க ஒவ்வொரு லெட்டரா நமக்கு print பண்ணும். ஓகேங்களா? So you can run the file here. So இப்போ பாத்தீங்கன்னா alignment இல்லாம இருக்கும். So ஒவ்வொரு நேம் print ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு empty line வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். So backslash n கொடுத்துக்கோங்க. So again appara கொடுத்து ரன் பண்ணுங்க. So இப்போ பாத்தீங்கன்னா first என்ன நடக்கும்? first இருக்க for loopனால ஒவ்வொரு நேமா print ஆயிடும். And next நம்ம second for loopனால this is printing the first letter here and at last it is printing the individual name and again individual letters and it is printing the name. So பாத்தீங்கன்னா அதே மாதிரி. ஓகேங்களா? So this is known as the nested for loop. So ஒரு for loop குள்ள இன்னொரு for loop. So இந்த for loop என்னன்னு சொல்லி உங்களுக்கு பிரீஃபா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு ஐட்டமா அது வந்து பிரிண்ட் பண்ணும் and நம்ம நெஸ்டட் கொடுத்தனால அந்த ஒவ்வொரு ஐட்டமா எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு ஐட்டம்ல இருக்க ஒவ்வொரு லெட்டரா நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா?
So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா string manipulation and commenting. So we can create a file for it. So இப்ப பாத்தீங்கன்னா ஒரு print statement குள்ள we have passed the 2 lines of messages. So இது print பண்ணும்போது இதே formatல அப்படியே வருமா அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. So we can check it out. So இப்ப பாத்தீங்கன்னா அது அப்படியே straight lineல தான் நமக்கு print ஆயிடும். So இங்க நம்ம கொடுக்கும்போது we have mentioned the both message in a individual line. So நம்ம print பண்ணும்போது this is coming in a same line. So இது எப்படி கரெக்ட் பண்றது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ் எடுத்துட்டு you need to pass the 3 individual quotes here. So இங்க நம்ம அதை பாஸ் பண்ணிக்கலாம். So again up arrow கொடுத்து ரன் பண்ணுங்க. So இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3 சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கும்போது நம்ம எந்த லைன்ல என்ன ஃபார்மேட்ல கொடுத்திருக்கோமோ அதே மாதிரியே தான் நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? We are going to print a message. So ஒரு மெசேஜ் எப்படி நம்ம 10 times print பண்றது அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So print and you can pass your variable name here and நீங்க multiply பண்றதுக்கு you can pass a multiply symbol here and you can mention how many times you need to print your message. So again up arrow கொடுத்து ரன் பண்ணுங்க. And if you see here hello hello அப்படினு சொல்லி நமக்கு கேப்பே இல்லாம 10 times வந்து நமக்கு ரன் ஆயிடும். So இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்றது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா so இந்த மெசேஜ் தான் நம்ம 10 times print பண்ண போறோம். So இந்த மெசேஜ் கூட we need to add the backslash n here. So plus போட்டு and you can add the backslash n and இதை வந்து நம்ம ஒரு parenthesesல கவர் பண்ணிட்டோம்னா and you need to wrap this backslash n in the double quotes. Okay, so again up arrow கொடுத்து ரன் பண்ணுங்க. And if you see here நமக்கு hello வந்து 10 times வந்து over new lineல வந்து print ஆயிடும். Suppose எனக்கு new line வேணாம் tab மட்டும் இருந்தா போதும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா you can mention the tab here. So again up arrow கொடுத்து ரன் பண்ணுங்க. And if you see here over tab விட்டு நமக்கு 10 times வந்து hello print ஆயிடும். ஓகேங்களா? So next இன்னும் கொஞ்சம் string manipulation இருக்கு. So என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். So print and you can pass a message. So message நான் என்ன கொடுக்கிறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா the sun is amazing அப்படினு சொல்லி பாஸ் பண்றேன். So comment out பண்றது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க கர்சர் வச்சு எது வரைக்கும் உங்களை கமெண்ட் அவுட் பண்ணுமோ அதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு and you can press the control and forward slash button to comment it out. And again uncomment பண்றதுக்கு again நீங்க கர்சர் வச்சு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு again control forward slash button press பண்ணீங்கன்னா this will be again uncommenting. ஓகேங்களா? So நம்ம டெர்மினலை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். So again up arrow கொடுத்து ரன் பண்ணுங்க. And if you see here நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்து நம்ம ரன் பண்ணும்போது this is coming in the expected way. So இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. And the double quotesக்கு பதிலா நீங்க சிங்கிள் கோட்ஸ் கொடுங்க. up arrow கொடுத்து ரன் பண்ணுங்க. So பாத்தீங்கன்னா நமக்கு syntax error அப்படினு சொல்லி வந்திருக்கு. Unterminated string literal அப்படினு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? So this is because நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கும்போது there is no issues. So double கோட்ஸ்ல பாஸ் பண்ணும்போது the apostrophe வந்து அது எண்டிங்கா கன்சிடர் பண்ணிக்குது. So இந்த கேரக்டர் எப்படி நம்ம எஸ்கேப் பண்றது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா you need to pass a backslash here. So இப்போ பாத்தீங்கன்னா அந்த கலர்ஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். This is a normal color. So again up arrow கொடுத்து ரன் பண்ணுங்க. And if you see here this apostrophe is considered as a normal character. We are escaping that character as a normal one by passing the backslash here. Okay. So next example என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா if you are passing any location so அப்ப என்ன நடக்கும் அப்படினு சொல்லி பாருங்க. So this is sample location. So we can comment about things. So again up arrow கொடுத்து ரன் பண்ணுங்க. So இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் backslash என்ன வந்து it is considering as a new line. So இந்த new line இல்லாம we need to escape this character. So அதை எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி r போட்டிங்கன்னா this will be corrected. So again up arrow கொடுத்து ரன் பண்ணும்போது இப்போ பாத்தீங்கன்னா this is printing the location. ஓகேங்களா? So next example என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா slicing and indexing. So we can create a file for it. So first நம்ம ஒரு variable create பண்ணிக்கலாம். So string அப்படினு சொல்லி இந்த variableல I am storing some value which is known as strawberry. So first நம்ம indexing பத்தி பார்க்கலாம். So first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to print the fourth letter. Okay, so print and we can pass the variable name which is known as string and inside you can mention the subnotation and here you can mention the index number which is known as 4. So run கொடுங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு fourth letter வந்து print ஆகிடுக்கும். ஸோ 0, 1, 2, 3 and 4. Fourth is known as W. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to print the last letter. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we need to pass -1. ஸோ -1 in the sense லாஸ்ட்ல இருந்து வரும். ஸோ again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க and if you see we have got the last letter which is known as Y. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைசிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரூட் எடுத்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரூட்டை வந்து 1/3 ஆஃப் த திங் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு இது வந்துட்டு ஒரு half ஆகும், ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தான் பிக்காக இருக்கும் which is known as 2/3 ஆஃப் த half. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபைடு பொசிஷன்லேருந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிரிண்ட் and you can mention the variable name here which is known as string. அண்ட் அந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம இப்போ ஸ்லைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் எந்த இடத்துல இருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன், ஸோ 2லேருந்து எனக்கு எல்லா திங்ஸும் வேணும். ஸோ 2: அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் லெட்டர்லேருந்து ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ we can comment the above things. ஸோ again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராபெரி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ பாருங்க 0, 1, 2. ஸோ 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஆர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆர்லேருந்து எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து தேர்ட் லெட்டர் மட்டும் வேணும். ஸோ அதை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் சோர்ஸ் வந்து இட்ஸ் ஸ்டார்டிங். ஸோ 1லேருந்து எனக்கு 3 வரைக்கும் வேணும். ஸோ கோலனுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு 3 வரைக்கும் வேணும்னா யூனிட் ஆட் +1. ஸோ கோலனுக்கு அப்புறம் இருந்தால் யூனிட் ஆட் +1. ஸோ இது பிரிண்ட் பண்ணுறது என்னவோ 1லேருந்து 3 வரைக்கும் தான். ஓகேங்களா? ஸோ கோலனுக்கு முன்னாடி உங்கள் சோர்ஸ். ஸோ சோர்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் கோலனுக்கு அப்புறம் டெஸ்டினேஷனில் வந்துட்டு யூனிட் ஆட் +1. ஸோ we can run the file. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா TRA மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிடுக்கும். ஸோ 1 வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 0 and 1. ஸோ 1 வந்து Tலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. ஸோ TRA வரைக்கும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகிடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்பெசிஃபை கோலன் அண்ட் யூ கேன் ஸ்பெசிஃபை 4. ஸோ கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து உங்களுக்கு டெஸ்டினேஷன் +1. ஸோ அப்போ தான் உங்கள் டெஸ்டினேஷனில் வந்து அது ஸ்டாப் ஆகும். ஸோ இஃப் யூ see here நம்மளோட அவுட்புட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிடுக்கும். ஓகே, சப்போஸ் நான் கோலன் மட்டுமே கொடுத்தேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. This will be printing everything. ஓகேங்களா? ஸோ நான் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோலன் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணும்போது எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாப். ஸோ இந்த பாப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசிங் திஸ் பாப் யூ கேன் ஸ்பெசிஃபை த இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் யூ கேன் டெலிட் தட் பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்பர் வேல்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்ல இருந்து we are going to remove the second element. Okay, so list dot you can mention the pop and inside the pop you can pass the value. So I am passing 2 and next you can print the list. Okay, so we can comment the above things. So again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0, 1 and 2. ஸோ செகண்ட் எலமெண்ட் இஸ் known as 56. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 56 வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ் மீன் பை மாடியூல் அண்ட் ஹவு வி கேன் இம்போர்ட் எ மாடியூல் இன் எ பைத்தான். ஓகே, ஸோ வி கேன் கிரியேட் எ ஃபைல் ஃபார் இட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மாடியூல் என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ பைத்தான் மாடியூல் இஸ் எ ஃபைல் விச் கண்டைன்ஸ் அ பைத்தான் டெஃபினிஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ த மாடியூல் கேன் பி அ ஃபங்க்ஷன், கிளாஸ் அண்ட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாடியூல் வந்து இட் இஸ் எ ப்ரீபில்ட் இன் த பைத்தான். ஸோ அதை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைம் அப்படின்னு சொல்லி இந்த மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் டைம். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் இம்போர்ட் பண்ணணும்னா we can also do that. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ we can comment it out. ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்கலாம்.
So from time we are going to import the sleep alone. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இம்போர்ட் ஆகும். ஸோ மேலே இருக்க மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணால் டைம்லேருந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எப்படி இந்த ஸ்லீப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். திஸ் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we are going to use the time module here. So time dot sleep, and you can mention how many seconds you need to sleep this. You can mention how many seconds for sleep. Okay, so now 3 seconds கொடுத்துக்கிறேன். So இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் வந்து not defined அப்படின்னு சொல்லி எரர் அடிக்குது. This is because we have imported sleep alone. ஓகேங்களா. ஸோ நீங்கள் டைரெக்டாக import time நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா you can specify time dot sleep அப்படின்னு சொல்லி நம்ம டைரெக்டாக ஸ்லீப்பை மட்டும் import பண்ணனால you can directly use the sleep alone. Okay, so next பார்த்தீங்கன்னா you can print the second line. So இதை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு செகண்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆகிடுக்கும். ஓகேங்களா. அண்ட் தேர் இஸ் அனதர் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணும்போதே நாமளே ஒரு மேனுவலாக ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஆஸ் ஹர்ஷா அப்படின்னு சொல்லி இந்த நேம் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வந்து நமக்கு எரர் அடிக்கும். திஸ் இஸ் பிகாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணும்போதே ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணி தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதே நேம் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஹர்ஷா அப்படின்னு சொல்லி இந்த நேம் நான் யூஸ் பண்ணிவிட்டு and you can run the file. So பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ரன் ஆயிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு செகண்ட் லைன் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போதே யூ கேன் ஸ்பெசிஃபை யுவர் டிசைர்ட் நேம், அண்ட் அந்த டிசைர்ட் நேம் தான் நீங்கள் உள்ள ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to see about the list comprehension. So we can create a file for that. So first நான் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நான் ரேண்டமாக கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்குள்ளே இருக்க இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம டபுள் பண்ணிட்டு அண்ட் அந்த வேல்யூ வந்து இந்த எம்டி லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், விச் இஸ் நோன் அஸ் த டபுள். ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் we are going to use a for loop here. So for number in numbers அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to append the double numbers in the doubled list. Okay, so first we can specify the double list dot append, and இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் number, and we can specify the *2 here. Okay, so இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்குள்ள இருக்க ஒவ்வொரு நம்பரை எடுத்து அந்த நம்பரை வந்து நம்ம *2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதை வந்து நம்ம டபுள் லிஸ்ட்ல வந்து append பண்ண போறோம். ஓகேங்களா. So we can run the function and at last we can print the doubled list here. So இதை ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே டபுள் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகிடுக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to make this as a short. ஸோ அதை எப்படி நம்ம ஷார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள்ட் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க திங்ஸை நம்ம அப்படியே காப்பி பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த டிசைட் ஒன். நமக்கு என்ன தேவை, இந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்கிறது அப்படியே டபுள் ஆகணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் we are going to specify the for loop here. Okay, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க and you can paste here. ஸோ அந்த கோலனை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. and at last you can print the double list. Okay, ஸோ மேலே இருக்க எல்லாமே நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ டெர்மினலை கிளியர் பண்ணிட்டு அப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு யூ கேன் ரன் த ஃபைல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான் நமக்கு பிரிண்ட் ஆகிடுக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை, நம்பரை வந்து நம்ம ட்வைஸ் பண்ணணும். ஸோ நம்பர் *2 அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் லூப் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அண்ட் யூ கேன் பிரிண்ட் திஸ். ஸோ திஸ் இஸ் வெரி ஹேண்டி வென் கம்பேர்ட் டு த ஃபார் லூப். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இட் வில் பி அ நெஸ்டட் லூப். ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு இஃப் லூப் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருந்து எனக்கு எஸ் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற அந்த நேம்ஸை மட்டும் ஒரு தனி லிஸ்ட்குள்ளே நான் அப்பெண்ட் பண்ணும். ஸோ அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ starts underscore s அப்படின்னு சொல்லி இந்த எம்டி லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ we can write a for loop for this. ஸோ இப்போ கண்டிஷன் நம்ம என்ன எழுத போகிறோம், if friend dot starts with s அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் வந்து நமக்கு இங்கே கீழே சஜஷனில் காமிக்குது. ஸோ we can click that and you can specify the letter here. Okay, which is known as capital S. ஸோ எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் ஆனால் we are going to append into the start s list. Okay, so start s டாட் அப்பெண்ட் அண்ட் ப்ராக்கெட்குள்ளே நம்ம அந்த பர்டிகுலர் ஃப்ரெண்டை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா.
So next at last we are going to print that start says list. Okay, so மேல இருக்க திங்ஸ்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ கொடுத்து again ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அண்ட் ஸ்னேகா இந்த ரெண்டு நேம் மட்டும் நம்ம பிரிண்ட் ஆயிருக்கும். அண்ட் இஃப் யூ see here சாம் மட்டும் ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் we have passed the capital letter here. Okay, ஸோ இதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா that is a solution. ஸோ இன்னொரு if condition நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஃப்ரெண்டோட நேம் வந்து நம்ம அப்பர் லெட்டர்ல வந்து மாற்ற போறோம். ஸோ we are calling the upper function here and again starts with S. Okay, ஸோ மேல இருக்க if condition வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். And we can align this. So again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இங்க நம்ம கோலன் வைக்க மறந்துட்டோம். So again we can clear our terminal and we can run it. And if you see here நமக்கு small letterum print ஆயிடுச்சு. ஓகேங்களா, this is because நம்ம இந்த ஒவ்வொரு individual friend-ஆ வரதை வந்து நம்ம upper letterல மாத்திட்டு and we are finding which is starting with S letter. ஓகேங்களா, and இது எப்படி நம்ம list comprehension-ஆ மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we can comment it out and you can mention the start says equal to and நமக்கு என்ன தேவை at last என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா friend. ஸோ அந்த ஃப்ரெண்டு தான் நமக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஃப்ரெண்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்பெசிஃபை த கண்டிஷன் விச் இஸ் நோன் அஸ் எ செக். ஸோ இந்த செக் மூலியமாக தான் எந்தெந்த ஃப்ரெண்ட் வந்து எஸ் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வி கேன் காப்பி திஸ் அண்ட் யூ கேன் பேஸ்ட் த இஃப் கண்டிஷன் ஹியர். ஸோ உங்களுக்கு என்ன தேவை, ஃப்ரெண்டு தான் தேவை. And we are going to pass the list which is known as friends list. So on the friends list la irundhu over name check pannom. So enna check appdin solli pathina the friend which starts with the S letter. Okay la, so small letter la irukanaala we are making it as a capital letter and we are searching the S letter name. Okay la, so we can run the file again. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான் நம்ம பிரிண்ட் ஆகிடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ண உங்களோட டெஸ்டினேஷன் அண்ட் உங்களோட லிஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to see about the list of dictionaries. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு நார்மல் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to store multiple value for a individual one. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். we are going to use the list of dictionaries here. So first நம்ம என்ன பண்ணோம், we are going to write a list and you can specify list underscore dict here equal to and you can specify the list here which is the empty list and நம்ம dictionary யூஸ் பண்றனால we are going to mention a curly bracket here and first நம்ம என்ன பண்ண போறோம், we are going to write a key here so which is known as name. So நேமுக்கான வேல்யூ வந்து it's known as Abhi. ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம டபுள் கோட்ஸில் தான் பாஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அபிக்கு வந்து we are going to add a extra data here which is known as age. ஸோ நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டுக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரிக்கு இன்னொரு டிக்ஷனரிக்கும் நம்ம மென்ஷன் பண்ணும்போது யூ நீட் டு பாஸ் த கமா ஹியர். ஓகே, ஸோ இது அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இதே மாதிரி தான். ஓகேங்களா, யூ கேன் ரைட் த ரிமைனிங் டேட்டாஸ் ஃபார் த another 3 persons. So pathina print kula we are going to pass the variable name which is known as list underscore dict list and adula we are going to use the subscript notation. So we are passing the 0th element. Run பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 0th டிக்ஷனரி எல்லாமே நம்ம பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்பெசிஃபை இட். ஸோ நான் நேம் அப்படின்னு சொல்லி இந்த கீ மட்டும் பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கீயோட வேல்யூ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும் விச் இஸ் நோன் அஸ் அபி. ஓகேங்களா, ஸோ இந்த 0க்கு பதிலாக யூ கேன் பாஸ் லைக் 2. ஸோ எகன் அப்பரை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டிக்ஷனரியோட நேமோட வேல்யூ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிடுக்கும். ஸோ இந்த நேமுக்கு பதிலாக யூ கேன் பாஸ் த அனதர் கீ ஆல்சோ. ஸோ ஏஜ் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ எகன் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 19 மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிடுக்கும் விச் இஸ் த தேர்ட் டிக்ஷனரிஸ் ஏஜோட வேல்யூ. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம ஃபார் லூப்பில் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபார் டிக்ட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ட் இன் list underscore dict list and you can specify the colon here and I am going to print the dict alone. So இந்த dict நம்ம print பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லைனை வந்து நம்ம கமெண்ட் அவுட் பண்ணிடலாம்.
ஸோ டெர்மினலை நம்ம கிளியர் பண்ணிட்டு ஸோ அகைன் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 by 1 எல்லா லிஸ்ட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to see about the head and tail. So we can create a file for. So first நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா t equal to 3,4 அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x, y equal to t அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். Okay. So now we are going to print the value of t. So now we are going to print the value of x and y. Okay. Okay. So again, நம்ம run button கொடுத்து run பண்ணலாம். And if you see here, the value of x and y மட்டும் நமக்கு print ஆயிருக்கு, which is known as 3,4. So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to see about the head and tail. So first நம்ம ஒரு list create பண்ணிக்கலாம். So this is a list. And இதுக்கு முன்னாடி நம்ம head and tail வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். So head, tail. Okay. So head போக rest of the things we are having there. So now we can run the file. அதுக்கு முன்னாடி நம்ம 4th line வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். So இப்போ பார்த்தீங்கன்னா head போக rest of the things will be comment to the tail. Okay, so இதை நம்ம run பண்ணலாம், என்ன output வருதுன்னு பார்க்கலாம். So இப்போ பார்த்தீங்கன்னா head will be taking the first element. ஓகேங்களா. So tail will be coming from last to end. So headக்கு போக rest of the things tail வந்து எடுத்துக்கும். So இந்த star வந்து நம்ம headக்கு கொடுக்கலாம், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. So again appara கொடுத்து run பண்ணுங்க. And if you see here, the most of the elements will be taken by the head and the last element மட்டும் tail எடுத்துக்கும். ஓகேங்களா. So this star indicates everything. Okay. So head will be taking the first things and tail will be coming from end. ஓகேங்களா. So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to see about the function. So we can create a file for it. So first நம்ம ஒரு function define பண்ணலாம். So function நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி you need to mention def keyword, which is known as a defining. ஓகேங்களா. And next you need to mention a function name, which is known as hello for me, and the bracket open பண்ணி close பண்ணிக்கணும். And next you need to mention the colon at last. ஓகேங்களா. And next உங்க function குள்ள என்ன function வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். So for example நான் இங்க ஒரு மெசேஜ் மட்டும் print பண்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கேன். So இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. So பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அவுட்புட்மே காமிக்கல. This is because நம்ம ஃபங்க்ஷனை மட்டும் தான் டிஃபைன் பண்ணிருக்கோம், இன்னும் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணல. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ எகைன் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹலோ வெல்கம் ஆல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு கிளியர் மை டெர்மினல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை நான் கீழே எடுத்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றேன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஹலோ நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் நம்ம 4th லைன்ல தான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லைனுக்கு தெரியாது வாட் இஸ் மீன் பை ஹலோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எகைன் நான் ரன் பண்றேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. So if you see here name error அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா. and also it is defining that hello is not defined. so உங்க ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபங்க்ஷனுக்கு கீழ இருந்து தான் கால் பண்ண முடியும். உங்க ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணதுக்கு மேல இருந்து கால் பண்ண முடியாது. ஓகேங்களா. so we can remove this line and we can uncomment it. and இப்போ பாத்தீங்கன்னா உங்க ஃபங்க்ஷன் நீங்க எத்தனை தடவை கால் பண்ணாலும் it will be printing the same message. okay. so இத நான் 2 times கால் பண்றேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. so இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 2 times வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். so this is printing 2 times the print message, which is known as hello welcome all. ஓகேங்களா. so next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா passing parameter to a function. so we can create a file for it. so first நம்ம ஒரு function define பண்ணிக்கலாம். so இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம எந்த பாராமீட்டரும் பாஸ் பண்ணிருக்க மாட்டோம். so we are passing a dummy parameter here. ஓகேங்களா. so first நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. so next we are going to call this function. so add அப்படின்னு சொல்லி நார்மலா நீங்க கால் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. so இப்போ பாத்தீங்கன்னா again நமக்கு டைப் எரர் அடிக்குது. missing 2 required positional arguments x and y அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா. so we need to pass some arguments here. so 2,3 அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்றேன். and if you see here 5 அப்படின்னு சொல்லி இந்த addition value வந்து நமக்கு print ஆயிடும், which is known as addition of x plus y. ஓகேங்களா. and also important thing என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எப்படி பாஸ் பண்றது, this is known as a positional arguments. ஓகேங்களா. so first இருக்க வேல்யூ வந்து x க்கு போகும் and கமாக்கு அப்புறம் இருக்க வேல்யூ வந்து
y க்கு போய் assign ஆகும் ஓகேங்களா so this is known as a positional arguments okay so next example என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to pass a keyword arguments so அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் so we can define a function here so பாத்தீங்கன்னா இந்த functionல we are having a name and surname parameters okay so இது எப்படி நம்ம keyword baseல வந்து arguments pass பண்றது அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் so first we can call the function and next நாம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to specify the parameter name and at last you can specify the value so value வந்து நான் ஹர்ஷா அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன் and next comma கொடுத்துக்கோங்க and next you need to pass the surname so this is known as the keyword and this is known as the value okayங்களா so we can comment the above thing so terminal clear பண்ணிக்கலாம் so again நம்ம run பண்ணலாம் and if you see here hello and name ஓட value வந்து ஹர்ஷா and next பாத்தீங்கன்னா surname வந்து செல்வி so இத நாம அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் என்ன நடக்குது அப்படினு சொல்லி பாருங்க again appara கொடுத்து ரன் பண்ணுங்க so இப்போ பாத்தீங்கன்னா first நமக்கு surname print ஆயிட்டு and at last it is printing the name so next நாம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா how to mix the keyword arguments and the positional arguments okay so இத அப்படியே நம்ம copy paste பண்ணிக்கலாம் so first இருக்க keyword வந்து நான் எடுத்துறேன் so again appara கொடுத்து ரன் பண்ணுங்க so இப்போ பாத்தீங்கன்னா same output தான் நமக்கு print ஆயிடுக்கும் suppose first இருக்கிறத வந்துட்டு நான் keyword ஆவும் last இருக்கிறத வந்து நான் positional arguments பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படினு சொல்லி பாருங்க we can copy this line and we can paste here so first இருக்கிறத வந்து நம்ம comment out பண்ணிரலாம் so இந்த surname அப்படினு சொல்லி இந்த keyword மட்டும் நம்ம தூக்கிரலாம் so இப்போ பாத்தீங்கனாலே இங்க உங்களுக்கு error அடிக்கும் so previously பாத்தீங்கன்னா first வந்து நம்ம positional arguments பாஸ் பண்ணிட்டு and next நம்ம வந்து keyword basedல arguments பாஸ் பண்ணிருப்போம் so அப்ப நமக்கு எந்த எரருமே அடிக்காது so again நான் உங்களுக்கு ரன் பண்றேன் என்ன நடக்கும் அப்படினு சொல்லி பாருங்க so இப்போ பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்திருக்கும் syntax error positional arguments follows keyword arguments அப்படினு சொல்லி ஓகேங்களா so this is because first நீங்க வந்துட்டு positional arguments கொடுத்துட்டீங்கன்னா next நீங்க என்ன arguments வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம் no issues first நீங்க keyword arguments பாஸ் பண்ணிட்டு and at last if you are passing the positional arguments then you will be facing some issues ஓகேங்களா so we can comment it out so next நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா default parameters so we can create a file for it so first நாம ஒரு function define பண்ணிக்கலாம் so அப்ப பாத்தீங்கன்னா result equal to x plus y and we are going to print the result okay so next நாம இந்த function call பண்ண next பாத்தீங்கன்னா we are going to pass a value so நான் 2 அப்படினு சொல்லி ஒரு value தான் பாஸ் பண்றேன் so என்ன நடக்கும் அப்படினு சொல்லி பாருங்க so இப்ப பாத்தீங்கன்னா 2 plus 5 it is printing 7 okay so நான் 2 பக்கத்துல இன்னொரு வேல்யூ பாஸ் பண்றேன் like 3 அப்படினு சொல்லி so என்ன நடக்கும் அப்படினு சொல்லி பார்க்கலாம் so இப்ப பாத்தீங்கன்னா this is taking this positional arguments ஓகேங்களா so next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we can remove this and first line ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to pass the default underscore y equal to 3 அப்படினு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் and இந்த y ஓட வேல்யூ வந்து நம்ம டைரக்ட்டா பாஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு வேரியபிள் நேம் வச்சு நம்ம பாஸ் பண்ண போறோம் which is known as default underscore y okay so again நம்ம ரன் பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படினு சொல்லி பாருங்க so this is also printing 5 ஓகேங்களா suppose இந்த லைனை நம்ம கமெண்ட் அவுட் பண்ணிட்டு and இந்த லைனை எடுத்துட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு கீழ பேஸ்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படினு சொல்லி பார்க்கலாம் this is showing that default underscore y is not defined அப்படினு சொல்லி this is because நம்ம function define பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வேல்யூ வந்து நம்ம இங்க பாஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ இது மாதிரி நீங்க பண்ணா you will be facing the issues so we can remove this line and we can uncomment it ஓகேங்களா so இந்த வீடியோல நம்ம default parameters எப்படி பாஸ் பண்றது and also நம்ம டைரக்ட்டா பாஸ் பண்றனால பாஸ் பண்ணலாம் or else ஒரு வேரியபிள்ல இருந்து நீங்க பாஸ் பண்றனா அந்த ஃபங்க்ஷனுக்கு மேலயே நீங்க அந்த வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணி வேல்யூ கொடுத்திருக்கணும் okay so அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழ நீங்க வந்துட்டு டிஃபைன் பண்ணி வேல்யூ கொடுத்தீங்கன்னா then you will be facing issues so next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா function return value பத்தி பார்க்க போறோம் so first நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம் so நம்ம previous ஃபங்க்ஷனை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் so இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டோம் so next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம்ல வந்துட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போறோம் so result equal to and function name என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா add and we are passing the arguments here இத நம்ம ரன் பண்ணலாம் so இப்போ பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து நம்ம print ஆயிடுச்சு so next இந்த result குள்ள என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படினு சொல்லி நம்ம print பண்ணி பார்க்கலாம் okay so நம்ம இத ரன் பண்ணலாம்
So பாத்தீங்கன்னா the value of result is none அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். This is because இந்த result அப்படின்னு சொல்லி இந்த variable name குள்ள எந்த வேல்யூமே இருக்காது. Just இந்த variable name வச்சு we are calling the function and we are sending the parameters. ஓகேங்களா? Suppose நமக்கு result வந்து நமக்கு return பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we need to have a return here. Okay, so நம்ம print statement பதிலா we are going to make it as a return here. So we can comment it out. Next பாத்தீங்கன்னா we are going to make a return here. So return result அப்படின்னு சொல்லி நம்ம mention பண்ணிக்கிறோம். So again upper கொடுத்து run பண்ணுங்க. And if you see here the value of result is 7. So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to see about the lambda function. So we can create a file for it. So first நம்ம ஒரு sample function எழுதிக்கலாம். Here the value 7. ஓகேங்களா? So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்ம lambda ஃபங்க்ஷனா மாத்துறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். So first நம்ம என்ன பண்ண போறோம் lambda அப்படின்னு சொல்லி இந்த நேம் வந்து நீங்க பாஸ் பண்ணிக்கணும். And next you can mention what are the parameters you need. So next என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். So I'm going to add this both. So a plus b அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். And next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to store this lambda function in a variable. So lam அப்படின்னு சொல்லி இந்த variable nameல நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். And next we are going to call this function. So print lamb. And in the function kulla we are going to pass the parameters like 6,8. Okay, so மேல இருக்க லைனை வந்து நம்ம கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். So we can clear our terminal. So again upper கொடுத்து run பண்ணுங்க. And if you see here we are getting 14. ஓகேங்களா? So நீங்க வந்து ஒரு variable nameல ஸ்டோர் பண்ணாமையும் you can directly pass the lambda function. So அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So print குள்ள you can mention your lambda and you can mention your variable name. And next உங்களுக்கு என்ன function பண்ணணுமோ அதை நீங்க mention பண்ணிக்கலாம். So e star d அப்படின்னு சொல்லி நான் mention பண்ணிக்கிறேன். So next இன்னொரு bracket create பண்ணிக்கோங்க. And you can pass the parameters here. So 6,7 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே ஒரே பிராக்கெட்ல என்க்ளோஸ் பண்ணிடலாம். So now we can mention. So இப்போ நம்ம ஃபைலை ரன் பண்ணலாம். So if you see here we are getting the value 6 into 7 42. ஓகேங்களா? So இது வந்து ஒரு வேரியபிள் நேம்ல வச்சுட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். So 10th லைன்ல ஒரே லைன்லயே நம்ம வந்துட்டு lambda function create பண்ணிட்டு and we are passing the parameters here. ஓகேங்களா? So lambda functionனா ஒண்ணுமே இல்ல, it does not have any name for it. ஓகேங்களா? So it will return only function. So அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க என்ன மென்ஷன் பண்றீங்களோ அது மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். So this is known as a instant function. ஓகேங்களா? So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா dictionary comprehension பத்தி பார்க்க போறோம். So we can create a file for it. First நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to create a list of dictionaries here. So next நம்ம dictionary comprehension வந்து மேக் பண்ணிடலாம். So அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So first நம்ம ஒரு variable name create பண்ணிக்கலாம் user underscore mapping அப்படின்னு சொல்லி. So இது dictionaryனால you are going to have a curly braces here. So first நம்ம என்ன பண்ண போறோம் userோட index number வச்சு தான் நம்ம எல்லாமே search பண்ண போறோம். So user and you can specify the index number here. So நான் 2 அப்படின்னு சொல்லி specify பண்ணிக்கிறேன். Next பாத்தீங்கன்னா ஒரு சில டேட்டாஸ் நம்ம access பண்ணும்போது நமக்கு user name வச்சு தான் userோட rest of the details வந்து நம்ம print பண்ற மாதிரி இருக்கும். So அதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So first நம்ம index number வந்து specify பண்ணிட்டோம். And next colon specify பண்ணிட்டு you are going to specify the username. Okay, so username வச்சு தான் userோட rest of the details வந்து நமக்கு print ஆகும். So user will be the key and userோட values எல்லாமே value print ஆகும். And next you can specify your for loop. So for user in users. Okay, so now we can print the user mapping here. Run button கொடுங்க. So இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா user of 2 அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் இண்டெக்ஸ் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். So 0 1 2. So நம்ம தேர்ட் காலமை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரெஸ்ட் ஆஃப் த டீடைல்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுக்கும், which is known as the password. So உங்க பாஸ்வேர்டை வச்சு தான் அந்த யூசரோட டீடைல்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆயிடுக்கும். So நமக்கு இந்த ஃபார்மேட் தேவையில்லை. We are going to specify 1, which is known as the username. ஓகேங்களா? So we can clear the terminal. So again upper கொடுத்து ரன் பண்ணுங்க. And if you see here நம்ம செகண்ட் காலமை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லா டீடைல்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கும், which is known as the username. ஓகேங்க? அண்ட் எனக்கு ஒரு யூசரோட டீடைல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா you can also make it out. So we can copy this line. So first line வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. Next you can use the square bracket and specify the username. This is because you are using the list here. So next you can specify the username. So username வந்து நான் ஸ்னேகா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். So again upper கொடுத்து ரன் பண்ணுங்க. And if you see here நாம இங்கேயே வந்துட்டு கீயை ஸ்பெசிஃபை பண்ணறனால அந்த கீயோட வேல்யூஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா யூசரோட கீயை பேஸ் பண்ணி தான் நமக்கு வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கும். நம்ம இங்க கீ பாஸ் பண்ணால டைரக்டா வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் தட்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட போறோம். ஸோ யூசரோட நேம் கரெக்டா இருந்தா we are going to ask the password. ஸோ பாஸ்வேர்ட் கரெக்டா இருந்தா we are going to tell that password is correct. If it is not correct, we are going to intimate them you are wrong அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So user underscore name அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க and equal to so user இருந்து ஒரு இன்புட் வாங்க போறோம். So enter user name அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். So next we are going to ask the password for them. So next we are going to have a condition here. So conditionல என்ன மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். So next we are going to have a condition here. So conditionக்கு முன்னாடி we are going to neglect this ID numbers. So அந்த ID number எப்படி நம்ம neglect பண்றது அப்படின்னு சொல்லி காமிக்க போறேன். So underscore use பண்ணிட்டீங்கன்னா this will be neglected and next you can specify the username and password. Okay, and next you can specify equal to and you can specify your user mapping. ஓகேங்களா. So user mappingல first இருக்கிறத வந்து neglect பண்ணிடும் and rest of the two things மட்டும் நமக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா. So we are going to have a condition here. If password equal to பாஸ்வேர்டா இருந்தா சோ இப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க பாஸ்வேர்ட் வந்து யூசர்ட்ட இருந்து வாங்குற பாஸ்வேர்ட். ஓகேங்களா. சோ இங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்க பாஸ்வேர்ட் வந்து this is going to check in a users list password. சோ அதுதான் நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்போம். ஓகேங்களா. சோ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் தான் நான் ஒரே வேரியபிள் நேம்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். யூசர்ட்ட இருந்து வாங்குற பாஸ்வேர்டும் நம்மளோட யூசர்ஸ் லிஸ்ட்ல இருக்க பாஸ்வேர்டும் ஒன்னா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு we are going to have a message which is known as correct அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. சோ இந்த பாஸ்வேர்ட் கரெக்ட் இல்லாம இருந்தா we are going to have a else condition here like incorrect அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம again டெர்மினலை கிளியர் பண்ணிட்டு again ரன் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் யூசர் நேம் வந்து நீங்க மென்ஷன் பண்ணனும். சோ பாப் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேம் கொடுத்துக்கிறேன். and next password enter பண்ணிக்கோங்க. So if you see here there is a value error. This is because we didn't specify the username here. So user underscore name அப்படின்னு சொல்லி இங்க நம்ம மென்ஷன் பண்ணனும் யூசர் மேப்பிங்ல. சோ அப்பதான் அந்த யூசர் நேம்ல இருக்க பாஸ்வேர்ட் போய் செக் பண்ணும். ஓகேங்களா. சோ again நம்ம ரன் பண்ணலாம். So user name வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். next password enter பண்ணிக்கோங்க and if you see here this is printing the message which is known as correct. So இப்போ நான் again ஃபைலை ரன் பண்ணிட்டு incorrect password கொடுக்குறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். So incorrect password கொடுக்கும்போது என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா again it is showing me as correct. So இப்போ பார்த்தீங்கன்னா நான் incorrect password கொடுக்கும்போதும் இது எனக்கு correct அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகுது. This is because நம்ம கண்டிஷன்ல என்ன பண்ணிருக்கோம் ஒரே வேரியபிள் நேமை தான் நம்ம வந்து செக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த வேரியபிள் நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி இந்த நியூ வேரியபிள் நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ again யூசர் நேமை வந்து பாப் அப்படின்னு சொல்லி கொடுங்க and again password வந்து நான் incorrect கொடுக்குறேன். and if you see here இப்போ நமக்கு incorrect அப்படின்னு சொல்லி வருது. this is because நம்ம ப்ரீவியஸா என்ன பண்ணிருக்கோம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரே வேரியபிள் நேம் தான் ரெண்டு சைடும் நம்ம செக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. so we need to use the different variables. So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா unpacking arguments. So we can create a file for it. So first நம்ம ஒரு function mention பண்ணிக்கலாம் and we are going to print this. So அதுக்கு முன்னாடி we are going to pass the arguments. So arg அப்படின்னு சொல்லி இந்த argument name மட்டும் நான் mention பண்ணிக்கிறேன் and we are going to print the arguments here. And next we are going to call the function. So function name என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா multiply and we are going to pass the multiple arguments here. ரெண்டு arguments நான் pass பண்றேன். So என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. So we are going to run this. So இப்போ பாத்தீங்கன்னா we are getting a type error. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா takes one positional arguments but two were given அப்படின்னு சொல்லி வருது. So இது எப்படி நம்ம கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to pass the star here. So இந்த star என்ன இண்டிகேட் பண்ண அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this will be taking the every arguments at a time. Okay. So again நம்ம இதை ரன் பண்ணலாம். So இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு argumentsமே நமக்கு print ஆயிடுச்சு. ஓகேங்களா. So this is the use of this star. ஓகேங்களா. So this will be taking every arguments at a time. ஓகேங்களா. So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா for loop வச்சு நாம இந்த ரெண்டு arguments எப்படி multiply பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். So we can comment it out. So first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா a அப்படின்னு சொல்லி இந்த variable nameல நான் 1 அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணிக்க போறேன். So for multiply purpose we are getting this. So first ஒரு for loop போட்டுக்கலாம். So for arg in args. So இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா a ஓட வேல்யூ வந்து 1. So 1 into அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணி அண்ட் அந்த வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ அந்த வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் ஆயிடும். ஓகே. ஸோ now we can run this file. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
1 into 2 2 and 2 into 23 it is 46 ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து தனித்தனியா பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா you can also do that, so we can comment it out. so இந்த a க்கு பதிலா you can pass arg. okay, so again அப்பற கொடுத்து ரன் பண்ணுங்க. and if you see here for loop மூலமா ஒவ்வொரு ஆர்குமெண்ட்ஸும் வந்து தனித்தனியா ரன் ஆயிடுக்கும் ஓகேங்களா. so next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா unpacking keyword argument. so first நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். so இங்க நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். and next we are going to print that arguments. so next in the function call பண்ணும்போது நம்ம values வந்து dictionary formatல pass பண்ணோம், which is known as the key value based ஓகேங்களா. so next in the function நம்ம call பண்ணும்போது we are going to set the value as key value based. okay, so name equal to Bob அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். next I am going to pass the age for him. so again நம்ம இத ரன் பண்ணலாம். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா again we'll be getting the error. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா type error named got an unexpected keyword argument name அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். so again நம்ம ஸ்டார் கொடுக்கலாம். so previous வீடியோல பார்த்த மாதிரி we are going to send the multiple arguments. so இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். so இப்போ பாத்தீங்கன்னா again நமக்கு டைப் எரர் தான் அடிச்சிருக்கு. this is because நம்ம previous வீடியோல நம்ம multiple arguments பாஸ் பண்ணும்போது வெறும் values தான் பாஸ் பண்ணிருப்போம். so one star is more than enough ஓகேங்களா. so இப்போ நம்ம வந்துட்டு கீயும் பாஸ் பண்ணிட்டு வேல்யூவும் பாஸ் பண்ணிருக்கோம். so கீ எடுத்துக்கிறதுக்கு we need to pass another one star ஓகேங்களா. so இந்த வெறும் args பதிலா we are going to mention as wargs, which is known as keyword arguments. okay, so again அப்பற கொடுத்து ரன் பண்ணுங்க. and if you see here we are getting the output as a dictionary format ஓகேங்களா. so next இதை எப்படி நம்ம unpack பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். so unpackingனா ஒண்ணுமே இல்ல, நம்ம values வந்துட்டு dictionary formatல கொடுத்துட்டு and dataஸ வந்து வெறும் நம்ம values மட்டும் get பண்றது unpacking, which is reverse to the above process ஓகேங்களா. so next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம்ல வந்துட்டு ஒரு டிக்ஷனரி வந்து நம்ம பாஸ் பண்ண போறோம். so next நம்ம என்ன பண்ண போறோம், ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு நம்ம இந்த டிக்ஷனரி வந்து பாஸ் பண்ண போறோம். so என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. so மேல இருக்கிறது வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். so terminal கிளியர் பண்ணிட்டு again நம்ம ரன் பண்ணலாம். so இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு டைப் எரர் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வந்திருக்கு. this is because missing one required positional arguments age அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. so இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி பாஸ் பண்ணும்போது we need 2 stars. okay, so which is known as a keyword argument. so இது நம்ம கமெண்ட் பண்ணிட்டு we need to pass the arguments in the 2 star basis ஓகேங்களா. so double star போட்டுக்கோங்க and you can pass your details. okay, so which is known as a dictionary here. so again அப்பற கொடுத்து ரன் பண்ணுங்க. and if you see here we are getting Anu the age of Anu ஓகேங்களா. so this is the unpacking a dictionary. so next நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா object oriented programming. so first நம்ம ஒரு class create பண்ண போறோம். so class student அப்படின்னு சொல்லி இந்த class name நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். and also class name வந்து capital letterல ஸ்டார்ட் ஆகணும். and at last you need to mention the colon here. okay, so next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு function நம்ம எழுத போறோம். and நம்ம கிளாஸ்க்குள்ள வந்து ஒரு function எழுதுறதுனால அதை நம்ம method அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம் ஓகேங்களா. so we are going to write a method here. so def and we are going to have a initialization method here. so underscore init. so this is the inbuilt one. so we can remove this none alone ஓகேங்களா. so next நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா self.name. so நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க நேமுக்கு நாம ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண போறோம் ஓகேங்களா. so self is nothing but this refers to a instance being created for a object ஓகேங்களா. so உங்க ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க இங்க பாஸ் பண்ணும்போது இந்த செல்ஃப்க்கு பதிலா உங்க ஆப்ஜெக்ட் வேல்யூ வந்து இங்க பாஸ் ஆகும். so that is the use of this self. so இந்த செல்ஃப்க்கு பதிலா நீங்க என்ன வேரியபிள் நேம் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம், no issue. so டிஃபால்ட்டா இது வந்து செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. so வேல்யூ வந்து நான் பாப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். so double quotes குள்ள கொடுத்துக்கலாம். so next we are going to create a object here. so object name என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா student. and next equal to we are going to mention a class here which is known as student. and at last you need to mention a parenthesis ஓகேங்களா. so normally நம்ம parenthesis கொடுக்கும்போது this is refers to a function. so இங்க classக்கும் நீங்க வந்து parenthesis வந்து மென்ஷன் பண்ணனும் ஓகேங்களா. so next we are going to print the student here which is known as a object. so இது object creation அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். printக்குள்ள நாம என்ன கொடுக்கிறோம், we are going to pass the student name. so student ஓட நேம் வந்து நம்ம print பண்ண போறோம். so பாத்தீங்கன்னா studentல எந்த ஒரு நேமுமே கிடையாது. and also நம்ம object create பண்ணும்போது இந்த object வந்து அந்த particular classல இருக்க functions or methods வந்து access பண்ண முடியும் ஓகேங்களா. so இப்போ நம்ம இத print பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட நேம் வந்து பாப் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட்குள்ள செல்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்குமெண்ட் இடத்துல வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் போயிட்டு அங்கே உட்காந்துக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் நேம் ஈக்குவல் டு பாப். ஸோ அப்போதான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் டாட் நேம் ஈக்குவல் டு பாப் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு ஸ்டூடெண்டோட நேம் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே student2 அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்ட் நேமையும் நான் student2 அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இடத்துலையே we are going to pass a argument which is known as Anuradha அப்படின்னு சொல்லி இந்த நேம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த init ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த ஆர்குமெண்ட்ஸை கெட் பண்ணுறதுக்கு we need to mention another one argument which is known as name. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து டிஃப்ரெண்ட். உங்கள் student2க்குள்ள இருக்க நேமை வந்துட்டு அதை அக்சஸ் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் அதை அக்சஸ் பண்ணி ஒரு வேல்யூவை செட் பண்ண போகுது. ஸோ யூசர் என்டர் பண்ண அந்த நேம் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நாம் இங்கே தான் மென்ஷன் பண்ணும். ஸோ நேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெர்மினலை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ எகன் அப்புறம் ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அனுராதா அப்படின்னு சொல்லி இந்த நேம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் நீங்கள் ஆர்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எகன் அப்புறம் ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. இஃப் யூ see here you are also getting the same output. ஓகேங்களா? ஸோ இந்த நேம்ன்றது ஜஸ்ட் உங்களோட ஸ்டூடெண்ட்ல இருக்க நேம் வந்து அக்சஸ் பண்ணும். ஓகேங்களா? அக்சஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றீங்களோ அந்த வேல்யூ இங்க உட்கார்றதுக்கு யூ ஆர் பாசிங் a வேரியபிள் நேம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜிக் மெத்தட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். we are going to mention a function here. so function in the sense method. ஓகேங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ள நீங்க ஒரு ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணும்போது அதை மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ def and we are going to have a initialization method here. ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ again self.name equal to you can mention some name also. so அந்த arguments வந்து யூசர்ட்ட இருந்து வாங்குறதுனால you also need to mention another one argument here. so next we are going to create a object for this particular class. okay? so bob அப்படின்னு சொல்லி இந்த object நான் create பண்ணிக்கிறேன். and we are assigning this for person class. okay? so bracket open பண்ணிக்கோங்க. so இப்போ பார்த்தீங்கன்னா name any and age any and if you see here this is indicating none அப்படின்னு சொல்லி வருது. so இதை பற்றி நான் உங்களுக்கு brief upcoming videosல சொல்றேன். now we can leave it. so பார்த்தீங்கன்னா இந்த classக்குள்ள we need to pass two arguments which is known as name comma age. okay? and self in the sense it is an instance for your object. okay? so name வந்து I'm passing Bob and age வந்துட்டு like 23 அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்றேன். so next we are going to print the Bob. okay? so நம்ம இந்த ஃபைல் ரன் பண்ணலாம். and if you see here இந்த ஃபைல் நான் ரன் பண்ணும்போது we are getting the ID of the object. so இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டேட்டாவை எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். now we are going to add a string method here. இந்த மெத்தட்ஸ் எல்லாமே மேஜிக் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். so next பாத்தீங்கன்னா we are going to have another one magic method which is known as str. okay? so இங்கேயும் நம்ம ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்றோம். ஓகேங்களா? and இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to have a return statement self.name. so இந்த self.name ஓட வேல்யூ வந்து நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். and next பாத்தீங்கன்னா self.age. so இந்த ஏஜ் ஓட வேல்யூ வந்து நமக்கு இங்க கெட் ஆயிட்டு and rest of the things in the customized sentence வந்து அப்படியே print ஆயிடும். so next நம்ம என்ன பண்ண போறோம்? now we are going to run this. so first என்னோட terminal clear பண்ணிக்கலாம். so again அப்பரை கொடுத்து run பண்ணுங்க. and if you see here I'm getting person and the value of self.name is Bob and comma and the value of self.age is 23 and you are getting person Bob comma 23 years old அப்படின்னு சொல்லி. so next இதோட alter method என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். so def underscore repr. okay? so மேல இருக்க sentence அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. you can paste it out here. so for difference I'm giving like less than symbol and at last I'm giving the greater than symbol. okay? so இப்போ அப்பரை கொடுத்து இந்த ஃபைலை ரன் பண்ணுங்க. and if you see here we are getting the str method alone. so இதை நம்ம கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். so again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. so இங்க என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த less than symbol டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துடணும். the same data only is printing here. ஓகேங்களா? so இந்த str மெத்தடுக்கு alter மெத்தட் தான் இந்த repr. ஓகேங்களா? so ரெண்டுமே நீங்க at a timeல print பண்ணீங்கன்னா this will be printing the str method alone. so இதை கமெண்ட் பண்ணிட்டு தான் நான் இந்த செகண்ட் மெத்தடை வந்து print பண்ணிருக்கேன். ஓகேங்களா?
So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா class method and static. So first நம்ம ஒரு class create பண்ணிக்கலாம். So first நான் உங்களுக்கு instance method பத்தி சொல்றேன். So last two topicsல நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே it is known as a instance method because self refers to a instance of object. ஓகேங்களா? So that is known as a instance method. So we are writing a method for a self instance. So இதுக்குள்ள நம்ம என்ன மென்ஷன் பண்ண போறோம்னா just to print a self. So இப்போ பாத்தீங்கன்னா self ஓட வேல்யூ மட்டும் நம்ம print பண்ண போறோம். So next we are going to see about the class method. So we are using the decorator symbol which is known as at. Okay. So at class method அப்படினு சொல்லி இந்த method நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். And next you can write a method here which is known as class underscore method. Okay. And inside this we are going to pass a CLS which is nothing but our class. ஓகேங்களா? So உங்க class name என்ன? Class test. Okay. So next we are also going to print the value of this class. Okay. So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to use the static method. So at static method. Okay. And next we are going to have a method here which is known as static method. So static underscore method. So if you see here the static method குள்ள நம்ம எந்த argumentsமே பாஸ் பண்ண மாட்டோம். This is because it is a static method and also இந்த particular class test அப்படினு சொல்லி இந்த கிளாஸுக்கும் இந்த method or functionக்கு எந்தவித சம்பந்தமே இருக்காது. It is just a function or method inside this class test. ஓகேங்களா? So வேற எந்த சம்பந்தமே இருக்காது நம்ம கிளாஸுக்கும் இந்த particular static methodக்கும். ஓகேங்களா? So just we are going to have a print message here. Next நம்ம என்ன பண்ண போறோம்? First object create பண்ணிக்கலாம். So next test equal to, so test is known as the object and we are going to assign this for our class which is known as class test. Okay. And at last you need to mention the bracket here. So first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த class test அப்படினு சொல்லி இந்த class குள்ள we are going to call a instance method first. அந்த instance method குள்ள we are going to pass this particular object. So அது எப்படி பண்றது அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So class test dot அதுக்குள்ள இருக்க இந்த instance method வந்து நம்ம access பண்ண போறோம் and inside that instance method we are going to pass a object which is known as test. Okay. So நம்ம இப்ப run கொடுக்கலாம் and if you see here you are getting the object ID of particular object and if you see here you are getting the object ID. ஓகேங்களா? So இந்த test ஓட object ID வந்து நமக்கு print ஆயிடுக்கும் and next I am going to clear my terminal. So there is another way to access your methods in that particular class. So அதை எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So if you see here we are creating an object for that particular class which is known as class test. So இந்த object மூலமா இந்த class test குள்ள இருக்க எல்லா methodsயும் access பண்ண முடியும். ஓகேங்களா? So இப்போ பாத்தீங்கன்னா நம்ம class test dot and we are calling that method. அந்த method குள்ள we are passing the test as a argument. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா டைரக்ட்டா உங்க object name dot and you can access what are the methods in that particular class which is known as have a class method and at last you need to mention the bracket alone. இப்போ நம்ம run பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படினு சொல்லி பாருங்க. So if you see here the value of CLS is the class test. ஓகேங்களா? So CLS is nothing but the name of your class. ஓகேங்களா? So next we can print the static method. So test dot and you can access the static method. So again upper கொடுத்து print பண்ணுங்க and if you see here just அந்த print message மட்டும் நமக்கு print ஆயிடுக்கும். ஓகேங்களா? So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா class inheritance. So we can create a file for it. So first நான் ஒரு base class create பண்ணிக்கிறேன். So class name நான் என்ன கொடுக்கிறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா animal அப்படினு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் and inside this we are going to have a initialization method here and also we are going to have another one argument which is known as name and we can access self dot name equal to user mentioned name. ஓகேங்களா? And also we are going to create another one method and inside this we are going to pass the self alone which is nothing but your object name. ஓகேங்களா? So next நான் உள்ள என்ன கொடுக்கிறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா just pass அப்படினு சொல்லி இந்த method மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். So now we can create a subclasses. So again ஒரு class dog அப்படினு சொல்லி ஒரு animal name நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் and inside this we are going to have a base class name which is known as animal. ஓகேங்களா? And we are going to have a second function which is known as speak here. Okay. So def speak. இப்போ பாத்தீங்கன்னா நான் enter button press பண்ணோனே this is calling super அப்படினு சொல்லி இருக்கும். So this is nothing but the things which come from your super class. So this is a inheritance. ஓகேங்களா? So இங்க நம்ம pass பதிலா வேற ஒரு return method நம்ம எழுதிக்கலாம். So return and அதுக்குள்ள நான் என்ன பாஸ் பண்றேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா self dot name. ஓகே. சோ இது நம்ம ரன் பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படினு சொல்லி பாருங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே வரல. This is because we need to print the statement. சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே நடக்கல. This is because still we didn't create any object for it. So object create பண்ணிக்கலாம். So dog equal to and you can call a dog class here. So on the dog class குள்ள
ஜிம்மி அப்படின்னு சொல்லி இந்த நேம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ again அப்பரை கொடுத்து ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி we need to print the things. So print object name dot speak. Okay. So இந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்றோம். So again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. And if you see here, this prints the name of your animal name. So இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா super is nothing but this is known as your super class. So உங்க super classல இருந்து இந்த மெத்தட்குள்ள நீங்க என்ன ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே இங்க இன்ஹெரிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு சேஞ்சஸும் நம்ம பண்ணலாம். ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு ஜஸ்ட் we can pass here. ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க தான் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போறோம். ஸோ we can take this and you can mention f string and you can call here self dot name. ஓகேங்களா? So in the self dot name வந்து எங்க இருந்து வரும்? This inherits from our super class. ஓகேங்களா? We are going to have some customized statement says woof. So again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. And if you see here Jim says woof அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? So we can leave some space here. So again terminal clear பண்ணிக்கலாம். So again அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. And if you see here Jimmy says woof. So இன்னொரு sub class நான் create பண்றேன். Just we can copy this. So in the dog பதிலா we are passing cat. So cat says meow. Okay. So again இதுக்கு ஒரு object நம்ம create பண்ணிக்கலாம். So cat equal to and we can call the cat method. So cat equal to then we can call a cat method here and inside this we can mention your cat name. Okay. So Julie அப்படின்னு சொல்லி இந்த நேம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். So again we can print the things. So print your object name dot your method name which is known as speak. Okay. So again appara கொடுத்து run பண்ணுங்க. And if you see here Jimmy says woof and Julie says meow. ஓகேங்களா? And நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த self dot name வந்து நம்ம இந்த particular classல வந்துட்டு எங்கேயுமே நம்ம மென்ஷன் பண்ணல. This everything is inherited from the animal class which is known as super class. Okay. So these things are inherited from a super class. ஓகேங்களா? சாரி இங்க வந்து நம்ம சப் கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ we can create a file for it. ஸோ காம்போசிட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this is a class. ஸோ அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள we are going to pass a argument as a class itself. So first we can create a class and we are going to have a initialization method here. So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா n number of arguments வந்து இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம பாஸ் பண்றதுக்கு we are going to use star args. Okay. So next self dot name equal to books அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ற ஆர்குமெண்டோட வேல்யூ வந்து நம்ம இங்க செட் பண்ண போறோம். So next method என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to have a string method here. Okay. So diff str. Okay. So in the str method குள்ள we are going to have a return statement. So அந்த return statement குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to print a number of books in the particular bookshelf. Okay. So if you see here bookshelf with length of the self dot name. So இந்த self dot name குள்ள எவ்வளோ books இருக்கோ அதோட length அதை எடுத்துட்டு it's printing the value of that particular books. Okay. So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to create a book class here. So first நம்ம ஒரு initialization method create பண்ணிக்கலாம். So இங்க நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம் name அப்படின்னு சொல்லி இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ண போறோம். So again self dot name equal to user pass பண்ற அந்த book name. ஓகேங்களா? So அது இங்க செட் ஆயிடும். str method here. So இந்த மெத்தட் குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we are going to have a return statement. Sorry இங்க alignment வந்து ராங்கா இருக்கு. So self dot name அப்படின்னு சொல்லி நம்ம யூசர் பாஸ் பண்ற அந்த புக் நேம் வந்து இங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த புக் ஷெல்ஃப்ல என்ன நடக்கும் அந்த பர்டிகுலர் புக் ஷெல்ஃப்ல எவ்வளோ புக்ஸ் இருக்கோ அதோட லென்த்தை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணும். அண்ட் இந்த புக் கிளாஸ்ல யூசர் பாஸ் பண்ற அந்த நேம் வந்து இந்த இடத்துல செட் ஆயிடும், இனிஷியலைசேஷன்ல செட் ஆகும். And next பாத்தீங்கன்னா strல we are going to print the name of that particular book. So next நம்ம object create பண்ணிக்கலாம். So book equal to and we are going to have a book class here. And in the book class we are going to pass the argument which is known as the book name which is known as Harry Potter. And also we are going to create another one object which is known as book 2. We are going to create another one object for bookshelf. Okay. So we are going to call a bookshelf here. And next we are going to pass the argument here. So in the argument நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம் book and book 2. Okay. So இத book 1 அப்படினு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். So first we are going to print the book alone and also we can print the book 2 also. Just run it. So இப்ப பாத்தீங்கன்னா book ஓட நேம்ஸ் மட்டும் நமக்கு print ஆயிடும். ஓகேங்களா? So இந்த இடத்துல நம்ம ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். So இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். So we can clear our terminal and again we can run it. And if you see here book Harry Potter and book silence. So இப்போ நாம என்ன பண்ண போறோம் we are going to print the shelf. Okay.
ஸோ மேலே இருக்க இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அகைன் அப்பரை கொடுத்து ரன் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ see here புக் ஷெல்ஃப் வித் 2 books in it. ஓகேங்களா. ஸோ நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம இன்னொரு ஆர்குமெண்ட்ஸ் இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ book 1 அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் நான் பாஸ் பண்றேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ see here book self with 3 books in it அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. ஸோ நீங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றீங்களோ அத்தனை லென்த்தையும் உங்களுக்கு எடுத்துட்டு அந்த புக் ஷெல்ஃப்ல எத்தனை புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைப் ஹிண்டிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ we can create a file for it. So type hinting will be available in your Python 3 version or greater than it. ஓகேங்களா. ஸோ டைப் ஹிண்டிங்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவீங்களா, அந்த ஆர்குமெண்ட்ஸ் இடத்துல யூ கேன் ஸ்பெசிஃபை வாட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் யூ நீட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்றது தான் டைப் ஹிண்டிங். ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் we can create a function here. So def add and you can specify the arguments. So arguments இடத்துல I am passing a comma b. ஓகேங்களா. And next we are going to specify the return statement here. So return a plus b. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்க a plus b தான் பாஸ் பண்றீங்க. சாரி, இங்க நம்ம கோலன் வைக்க மறந்துட்டோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல என்ன இருக்கு, we are going to sum a and b. ஸோ இப்போ பாருங்க நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது we are going to pass the argument. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். t அப்படின்னு சொல்லி நான் ராங்கான டேட்டா டைப் வந்து பாஸ் பண்றேன். ஸோ அப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வார்னிங் காமிக்கும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணலாம், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ if you see here name error, name d is not defined அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம டைப் ஹிண்டிங் கொடுத்தா அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ மீன் என்ன டேட்டா டைப்ஸ் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிட்டா இட் வில் பி வெரி ஈஸியர். ஸோ அது எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் இடத்துல யூ கேன் ஸ்பெசிஃபை இன்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிக்கு யூ கேன் ஸ்பெசிஃபை இன்ட். ஓகே. ஸோ இதோட டேட்டா டைப் வந்து இன்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்குமெண்ட்ஸ்லயே பாஸ் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த ஆரோ மார்க்கும் இன்ட் அப்படின்னு சொல்லி இதை தான் ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் மேல ஆரோ மார்க் வச்சாலே this is showing me what type of data types you need to pass அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. ஸோ 2, d அப்படின்னு சொல்லி again நான் பாஸ் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு காமிக்குது ஏவும் இன்ட் அண்ட் b ஆல்சோ இன்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ if you see here again it is showing me, நான் கர்சர் அங்க வச்சாலே it showing me the type hinting. ஓகேங்களா. ஸோ this is a use of this type hinting. So again appara கொடுத்து run பண்ணுங்க. And if you see here this is not returning anything. So we need to print it. So இத நம்ம ஒரு print குள்ள enclose பண்ணிக்கலாம். So again appara கொடுத்து run பண்ணுங்க. And if you see here we are getting the value. ஓகேங்களா. So this is known as the type hinting. Okay. So argumentsல நீங்க என்ன data types அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிரணும். So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா import பத்தி பார்க்க போறோம். So we can create a folder for it. Okay. And if you see here நான் folder create பண்ணும்போது the folder will be in the first one. Okay. So the files will be below to it. ஓகேங்களா. So this is a file structure basically. So இதுக்குள்ள நம்ம files வந்து create பண்ணிக்கலாம். So இந்த மாடியூல்குள்ள தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண போறோம். So இதுக்குள்ள நான் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றேன். So இப்போ பாத்தீங்கன்னா we are going to return divide and divide by divisor. Okay. So next we are going to print the statement. So இந்த printல நான் என்ன கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த string நான் பாஸ் பண்றேன். So என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So we can run this file. Here நம்ம name அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருக்கோம். So this is printing main. ஓகேங்களா. So main in the sense your file. So உங்க ஃபைல தான் அது main அப்படின்னு சொல்லி சொல்லும். So now we are going to import this function into the code.py. So இதை எப்படி நம்ம import பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா just import my module. Okay. So இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா print and I'm going to pass a message code.py and comma underscore name அப்படின்னு சொல்லி இந்த string நான் கொடுக்கிறேன். So I'm going to run this file. So if you see here code.py க்கும் main அப்படின்னு சொல்லி வரும். So if you see here also I'm getting main. ஓகேங்களா. So this is because உங்களோட particular file இருந்து இந்த நேம் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா this will be mentioning as main. Suppose இத வந்து நாம இன்னொரு particular file வந்து நாம பாஸ் பண்ணிருந்தோம்னா that time this will be printing a name of that particular file. So அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. So if you see here we are importing the entire my module file. So இதுக்கு பதிலா we are going to import only particular function. So அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So from my module we are going to import a divide function alone. Okay. So next இங்க நம்ம arguments வந்து பாஸ் பண்ணலாம். So print and அந்த divide function நம்ம கால் பண்ணிட்டு and we are going to pass the arguments like 23,8. Okay. So terminal clear பண்ணிக்கலாம். So again appara கொடுத்து run பண்ணுங்க. And if you see here this is printing the value
and next பாத்தீங்கன்னா this is printing the last line which is mentioned here. So நம்ம my module இருக்க லாஸ்ட் லைன் எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது அப்படியே நம்ம டாப் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க ரிட்டர்ன் இருக்கனால நம்ம பிரிண்ட் வந்துட்டு அடி வாங்குது. ஸோ அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ again we can wrap this in a print statement. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே ரிட்டர்ன் இருந்தா அதுக்கு கீழே வர ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ரன் ஆகாது. ஸோ ரிட்டர்ன் will terminate rest of that. So now we can press the upper one, we can run. So if you see here நம்ம டிவைடண்டோட வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மை மாடியூலோட மாடியூல் நேம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் நீங்க அந்த பர்டிகுலர் ஃபைல்ல இருந்து நீங்க ரன் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ விச் இஸ் நோன் அஸ் __ மெயின். ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டண்டர் மெயின். ஓகே, டண்டர். ஓகே, ஸோ இது நம்ம வேற இடத்துல இம்போர்ட் பண்ணும்போது that will be printing the name of a particular file name which is known as my module here. ஓகேங்களா, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா errors பத்தி பார்க்க போறோம். So we can create a file for it. So we are going to use the try catchy here. So try குள்ள you can mention what are the things you need. So result equal to அப்படின்னு சொல்லி இந்த variable ல I'm going to have a dividend function here. So 10 divided by 0. So if you see here 10 divided by 0 will be facing some errors here. Okay, so இப்ப பாத்தீங்கன்னா இங்க try வந்து நமக்கு error அடிக்கும். This is because நீங்க இங்க expect அப்படின்னு சொல்லி அந்த catch வந்து நீங்க மென்ஷன் பண்ணனும். So if you see here after mentioning this அந்த warning symbol வந்து உங்களுக்கு காணாம போய்டும். So இங்க நம்ம exceptல என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to pass 0 division error. Okay, and we are going to pass the error as E, and next we are going to print that error. Okay, so next pathina we are going to mention the else part here. So now we can run this file, and if you see here we are getting a error which is known as error as division by 0 அப்படினு சொல்லி வரும். ஓகேங்களா, so next we are going to pass some other data here. So like 1 அப்படினு சொல்லி கொடுக்கிறேன். So again upper கொடுத்து run பண்ணுங்க, and we are getting the result. So except la fail ஆயிட்டு, and this is coming to the else part. Okay, so now we can clear our terminal. So இங்க நான் என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா எரரா இருந்தாலும் பாஸ் ஆனாலும் நமக்கு இந்த பர்టిక్యులர் லைன் வந்து ரன் ஆகணும். So we can use finally here. Okay, so this finally will be running in every situation. So I am going to have a print statement here. So again upper கொடுங்க, and if you see here நமக்கு வேல்யூ வந்துருச்சு, and also finally ல இருக்க அந்த print statementம் வந்துருச்சு. ஓகேங்களா, so இங்க நம்ம நம்பருக்கு பதிலா நாம வேற ஏதாவது டிவைசர் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். again upper கொடுத்து ரன் பண்ணுங்க, and if you see here name error அப்படினு சொல்லி வருது. so இந்த name error-ஐயும் நாம இங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். so except name error அப்படினு சொல்லி கொடுத்துக்கோங்க. name error as h அப்படினு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். so again upper கொடுத்து ரன் பண்ணுங்க, h is not defined அப்படினு சொல்லி வரும், and the finally ல இருக்க அந்த print statement நமக்கு எப்பவுமே print ஆகும். ஓகேங்களா, so next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to see about the customized error. So we can create a file for it. So first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to create a function here, and I am passing a 2 arguments a comma b, and if you see here I am mentioning some condition. So if b equal to 0, then I am going to raise some error. இந்த இடத்துல தான் நாம ஒரு customized errors வந்து நம்ம create பண்ண போறோம். So அந்த errorக்கான நேம் வந்து நம்ம customize பண்ணிக்க முடியும், and also if you need to customize the error which we need to print, that also you can do. So first நான் இந்த நேம் மட்டும் நான் இப்ப கஸ்டமைஸ் பண்ண போறேன். So my customized error அப்படினு சொல்லி இந்த நேம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன், and இதுக்குள்ள just நான் பாஸ் அப்படினு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், and next you can pass your customized error name, and இதுக்குள்ள you can just text your customized error. So divide. So இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு customized error நான் மென்ஷன் பண்ணிட்டேன், division by 0 is not allowed அப்படினு சொல்லி, and next suppose in the condition வந்து fail ஆனா then you can mention a written statement which is known as a divided by b. Okay, so next in the function நம்ம கால் பண்ணலாம், என்ன நடக்குது அப்படினு சொல்லி பார்க்கலாம். So print, and we can call that function divide, and inside that divide we are going to pass a arguments a 10 comma 2 அப்படினு சொல்லி பாஸ் பண்றேன். so என்ன நடக்குது அப்படினு சொல்லி பார்க்கலாம், and if you see here we are getting the output. so இங்க 2 க்கு பதிலா I am going to pass 0. so again upper கொடுத்து ரன் பண்ணுங்க. so இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு டைப் எரர் அடிக்குது. so என்ன நம்ம செக் பண்ணலாம், and this shows that customized error takes no argument அப்படினு சொல்லி வருது. so இங்க நம்ம arguments வந்து பாஸ் பண்ணனும். so again terminal clear பண்ணிட்டு we can run it, and if you see here we are facing another one issue. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா type error
my customized error takes no arguments அப்படின்னு சொல்லி again வருது. ஸோ இன்னும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த error message வந்து நம்ம அங்கேயே ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே print அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிட்டு then we can paste the error message here. So again terminal clear பண்ணிக்கலாம் and we can run it. And if you see here type error exceptions must derive from the base exception. ஓகேங்களா? ஸோ நம்ம base exception எங்கிருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா value errorல இருந்து வரும். This is because we are passing the values. ஸோ எல்லாமே value based error தான் இருக்கும். And இந்த இடத்துல you can remove this and just you can mention pass. So நம்ம remove பண்ண அந்த மெசேஜ் வந்து இங்க paste பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So now we can clear our terminal. So now we can run it again. So இப்போ பாத்தீங்கன்னா at last நம்ம customized error division by 0 is not allowed அப்படின்னு சொல்லி வரும். And also if you see here we are getting lot of unwanted lines. So இதை எப்படி நம்ம remove பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். So இந்த லைனை நம்ம remove பண்ணிடலாம். So now we are going to have a try catch here. And இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா result அப்படின்னு சொல்லி இந்த variableல we are going to call a function and we can pass the arguments. And I'm going to pass the same arguments as here. And next you can mention the expect and you can pass your customized error which is known as my customized error and I'm mentioning it as E. Okay, and you can print the custom error அப்படின்னு சொல்லி இந்த custom message நான் கொடுத்துட்டு and I'm getting the value of E. And at last I'm specifying the else part. So else part la I'm going to print the value. So இப்போ நம்ம run பண்ணலாம். And if you see here நம்ம custom error மட்டும் தான் வரும். So previousா பாத்தீங்கன்னா நம்ம custom error லாஸ்டா வந்திருக்கும். And if you see here above we are getting some unwanted lines. So அதை avoid பண்றதுக்கு தான் we are using this try catch method. ஓகேங்களா? So இப்போ பாருங்க நான் 0 க்கு பதிலா like 2 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்றேன். So again appare கொடுத்து run பண்ணுங்க. We are getting the result alone. ஓகேங்களா? So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா first class function we can create a file for it. So first class function என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா we can able to pass a function as arguments to another function. So அது எப்படி நம்ம பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பிரீஃபா காமிக்கிறேன். So ரெண்டு basic function create பண்ணிட்டு add and subtract க்கு. And next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to create a higher order function. Okay, the function க்கு நேம் நான் என்ன கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா perform underscore operation. Okay, so we can specify operation comma arguments. Okay, so arguments பாத்தீங்கன்னா நான் ரெண்டு இடத்துலயும் சேமா தான் கொடுத்திருப்பேன் x y. So இந்த function எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த operation அப்படின்னு சொல்லி இந்த argumentsல you can able to pass the name of the two functions which is known as add comma subtract. So if you see here the 10th line la தான் நம்ம operation அப்படினு சொல்லி இந்த particular argument வந்து function ஆ treat பண்றோம். ஓகேங்களா? So அந்த function name எழுதிட்டு and next you are passing the curly bracket and in that curly bracket you are passing some arguments. Okay, so next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to pass some arguments to that function. Okay, and next you need to pass the arguments here. So arguments la நான் என்ன கொடுக்கிறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 3, 8. Okay, so we can copy this and add further you can mention subtract and inga na arguments vandu change pandren. So 10, 4. Okay, sorry இந்த இடத்துல நாம ஒன்னு மறந்துட்டோம். We need to specify the function name. So subtract அப்படினு சொல்லி இந்த function name பாஸ் பண்ணிக்கிறேன் and இங்கேயும் நம்ம add அப்படினு சொல்லி இந்த argument பாஸ் பண்ணிக்கலாம். So நாம இந்த run button கொடுக்கலாம். Sorry இந்த இடத்துல நாம வந்து return statement கொடுக்கல. So return and you can specify the result here. So again நம்ம run பண்ணலாம் and if you see here we are getting the value add la வந்துட்டு 3 plus 8 it's 11 and 10 minus 4 it's 6. ஓகேங்களா? So this is known as a higher order function. ஓகேங்களா? So in the function la we can able to pass another function as a argument. Okay, so if you like my videos please subscribe me and support me. Thank you.